இன்றைய சாய் விசித்ரா அசோசியேட் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கடந்த 45 ஆண்டுகளாக தேசிய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பீட்டர் அல்போன்ஸ். அன்னை இந்திரா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் போன்ற பல அரசியல் ஆளுமைகளோடு பயணிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பீட்டர் அல்போன்ஸ் தன்னுடைய அரசியல் பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு அரசியல் ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொல்லலாம்? காமராஜ். அப்படியா? பெரியவர் தான். நான் காங்கிரஸ் கட்சியில் நான் என்னை ஃபார்மலாக ஒரு அசோசியேட் பண்ணுறதுக்கு 17 வயது. அப்போவே வந்துட்டீங்க? அப்பவுமே வந்துட்டேன். 17 வயதில் நான் கல்லூரி மாணவன். பாளையங்கோட்டை சேவியர்ஸ் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடக்கிற விழா. அப்போது நாங்கள் எல்லோரும் கல்லூரிக்குள்ளே போவோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினோம். திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் போக மாட்டேன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறவங்க. அதற்கு பிறகு சட்டக்கல்லூரியில் மாணவர் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் போட்டி போட்டு. அப்போ அங்கே மாணவர் பேரவை தேர்தலே கட்சி அடிப்படையில் தான். ஆமாம் ஆமாம். என்னை எதிர்த்து வலம்புரி ஜான்னார். ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தேர்தல் அது. அவருக்கு நம்ம துரைமுருகன், வைகோ இவங்கெல்லாம் அவருக்கு வேலை பார்த்தாங்க. எனக்கு குடந்தை ராமலிங்கம், தண்டாயுதபாணி அந்த செட்லாம் எனக்கு வேலை பார்த்தாங்க. நான் ஒரு 800 ஓட்டில் ஜெயித்தேன். என்னுடைய சட்டப்பேரவையினுடைய இதை பெரியவர் தான் இனாகுரேட் பண்ணார், காலேஜ் யூனியனை. ஸோ அதில் பிறகு சென்னை மாநகர மாணவர் காங்கிரஸினுடைய அமைப்பாளராக இருந்தேன். அப்படியே அது மாணவர் காங்கிரஸ் தொடர்ந்து இப்போது 55 வருஷம் ஆச்சு காங்கிரஸில். முதலாக பெருந்தலைவர் காமராஜரை எப்போ சந்திச்சிங்க? சட்டக்கல்லூரி மாணவனாக தான் சந்தித்தேன். சட்டக்கல்லூரி மாணவனாக இருக்கும்போது மாணவர் காங்கிரஸ் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 10 மாணவர்களை அப்போ தண்டாயுதபாணின்னு சொல்லி அவர் தான் மாநில அமைப்பாளராக இருந்தார். அவர் பெருந்தலைவர் வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு போனார், திருமலப்புள்ள ரோட்டுக்கு. அப்பொழுது தான் அவரை முதல்ல பார்க்குறேன். அதற்கு பிறகு அடிக்கடி தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிறகு ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாலை நேரம் முழுவதும் அவர் வீட்டில் தான். அவர் அங்கே தான் நம்ம கல்லூரி முடிஞ்ச உடனே ஒரு 5 மணிக்கு போயிட்டா அவர் தலைவர் கொஞ்சம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். ஒரு 6 மணிக்கு ஒவ்வொரு தலைவராக வருவாங்க. தலைவர்கள் அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பார். இல்லைனா நாங்கள் உட்காந்து அவர்கிட்ட அரசியல் செய்திகள் சொல்ல, அவருக்கு அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன். பிறகு லா காலேஜ் முடிஞ்ச பிறகு தான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணட்டுமா, நான் ஊருக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவர் தான் சொன்னார், இங்கே என்ன செய்ய போகிறீங்க, ஊரில் தான் நமக்கு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாரு. ஸோ அதுக்கு பிறகு தான் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அங்கே எலெக்ஷன் நின்னோம். அப்புறம் அங்கே சட்டமன்றத்துக்கு வந்தோம். மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் தடவை அவருடைய இல்லத்தில் சந்திக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே திருநெல்வேலிங்கய்யா. திருநெல்வேலியா? திருநெல்வேலி தானான்னாரு. நான் சொன்னேன், இல்லையா சங்கரன்கோவில் தாலுகா. சங்கரன்கோவில் தாலுகாவில் எங்கே? என் வில்லேஜ் ரொம்ப சின்ன வில்லேஜ். ஸோ அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிவிட்டு அது பக்கத்துலையா சொரண்டன்னு ஒரு ஊர் இருக்குது. சொரண்டதான் அவருக்கு அடையாளம் தெரியுற மாதிரி. அது சொரண்டதானா அப்படின்னு கேட்டார். இல்லையா அது பக்கத்துலன்னா நான் சேர்ந்த மரம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொன்னார் பாருங்க, சொரண்ட குலையநேரி கடையால் உருட்டி ஒரு தாம்போதி போகுமே, அது தாண்டின உடனே சேர்ந்த மரம்னார். அப்படி உடம்புலாம் அவர் பயணம் செய்யாத இடம் இல்லையே. நீங்கள் எந்த மாதிரி ஜாகிரபியை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி அருமை. உடனே அவர் எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லி, அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் மூப்பனார் இருந்தார், எப்படி இருக்காரு, நான் தான் அவர் பேர. அப்படியா, அதை சொல்லலையே நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய கதைகளை அது ஒன்று. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். 2வது சம்பவம் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை தேர்தல் முடிஞ்சிடுது. அவர் 1971 பொது தேர்தலுக்கு பிறகு அவர் எங்கேயும் நிகழ்ச்சிக்கு வர்றதில்லைன்னு முடிச்சிட்டார். அதனால் ஒரு நாள் வெளியே போகாமல் இருந்தார். நான் தோல்வி ஒரு மனசில் ஒரு சோர்வு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் அதை பண்ணணும்,
இல்லையா நான் வரல, அப்போ நான் யூனியனே நான் ஆரம்பிக்கல, சரி போனேன் அப்படின்னு கோபத்தில் போக சொல்லிட்டாரு. நான் உடனே வந்துட்டேன். மாலையில் வந்து பி ராமச்சந்திரன் அவர் தான் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். ஏன்பா தலைவர் என்னன்ற போய் கோபத்தை சண்டை போட்டு வந்தியாமா நீ, அது என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், சரி ஒன்று நாளைக்கு வர சொல்லியிருக்காரு போ. அப்போ சொன்னார், நான் தான் சொல்கிறேன்னா நான் வரலன்னா நீ என்னை கட்டாயப்படுத்துறியா, சரி சரி பாரேன் போ என்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது வந்த உடனே எங்களுக்கு ஒரே பெரிய உற்சாகம். அப்போது சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை அந்த முதல் துவக்க விழாவுக்கு வந்து கல்லூரி அனுமதிக்கிற பணம் வந்து 1200 தான். ஆனால் தலைவரை கூப்பிட்டு வந்து 1200 எப்படி நடத்துறது? உடனே நாங்கள் ஒரு மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஈவினிங் பஸ்ஸார் இருக்குல்ல, அப்போது என்எஸ்சி போஸ் ரோட்டில் நீதி திரட்ட ஒரு கடையில் போய் கேட்டோம். எங்களுக்கு நம்ப முடியல, என்ன தலைவர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு டொனேஷன் புக்கை எடுத்துகிட்டு போனோம். சாயங்காலம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 82,000 ரூபா வசூல். 82,000 ருபீஸ் வந்து அப்போது 1970 பெரிய விஷயம். அதுக்கிட்ட நம்ம ஃப்ளவர் பஸ்ஸாருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மேடையை பூரா நாங்கள் ஃப்ளவரில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோன்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ 82,000 ரூபா கையில் கிடச்சிதுன்னா அந்த அன்னைக்கு பொடிச்சு ஒரே ஆர்ச்சி கொடி எல்லாம் போட்டு பெரிய மாநாடு மாதிரி நடக்குது. கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட். டைரக்டர் வந்து பழனிசாமி லீகல் ஸ்டடீஸ் சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் ப்ரோ டிஎம்கே மேன். அப்போது அவர் முகம் கொடுத்தே பேச மாட்டார் என்கிட்ட, கடுன்னு இருந்தார். ஏன்னா சிஎம்க்கு டெய்லி போய்கிட்டு இருக்கு, இங்கே இவ்வளோ பெரிய ஜூபிலியேஷன் நடந்துகிட்டு இருக்கு, கலைஞர் சிஎம். அப்போது நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் லேடிஸ் ஆர்கனைஸ் பண்ணி என்னுடைய கிளாஸில், ஏம்மா நீங்கள் தலைவர் வந்தோடனே அவருக்கு ஆரத்தி எடுக்கணுமா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த லேடி சொன்னாங்க, சார் இந்த பசங்க எல்லோரும் பாய்ஸாக இருப்பாங்களே, எங்களை வந்து ரொம்ப நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் வாங்க. ஸோ என் கிளாஸில் வந்து ஒரு 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 8 பெண்களை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று போல் அவங்க பட்டு சேலை உடுத்தி அவங்க எல்லாமே ட்ரெஸ் பண்ணி அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. தலைவர் வந்து அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டார். எங்கேருந்து திருமலப்புள்ள ரோட்லேருந்து க்ரௌடு வந்து ஸ்வெல்லிங். அதாவது தியாகராஜ காலேஜ், பச்சையப்பாஸ் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் மாணவர்கள் வந்து அப்படியே வந்து இந்த பாரிஸ் கார்னரில் அந்த லா காலேஜ் ஜங்ஷனில் குண்டூசி கூட விட முடியாது கூட்டம். இந்த 8 பிள்ளைங்கள நடுவில் விட்டுருக்குறேன், நானும் நிற்கிறேன். தலைவர் கார் வரணும், பசங்க லேசாக மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த ரவுடி கூட்டம் அந்த பெண்களை பின்னால் வந்து லேசாக உரசுறது, அந்த பிள்ளைங்க நெளியுது. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த பிள்ளைங்களை எப்படி நான் வெளியே கூட்டு போகிறது? ஏன்னா தலைவர் வந்துட்டு ஆரத்தி எடுத்த உடனே உள்ள ஸ்டேஜுக்கு போனோம். கரெக்ட். வந்தார். வந்து இறங்கின உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ கால் நல்ல வீக்கம், அதனால் காலை யாரும் மிதிச்சிடக்கூடாது. ஸோ வந்து இறங்கினார். இப்படி பார்த்துட்டு உடனே ஆரத்தி எடுத்தாங்க. எடுத்த உடனே வழி விடுன்னு பசங்களை பார்த்து சொன்ன, வழி விடுன்னு அப்படின்னாரு. பசங்க அப்படி, நீ போமா. இந்த பிள்ளைங்க எல்லாரும் போய் மேலே ஸ்டேர்ஸ் ஏறி மேலே போகிற வரைக்கும் அவர் உள்ளே வரல சார். என்ன ரோபஸ்ட் காமன் சென்ஸ் பாருங்க. he understood the situation. ஃபண்டாஸ்டிக். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் நாங்கள் நிறையா படிக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், ஐயா இந்த வாரம் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி படித்தேன். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி தான் பெரிய மேகசின், இங்கிலீஷ் மேகசின். அதில் வந்து உங்களை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கியான்னு சொல்லிட்டேன். என்ன கட்டுரை அப்படின்னு கேட்டார். அப்போ நான் வந்து அந்த கட்டுரையை உள்ளே படிக்கலை. இந்த ஒரு கண்ணாடி அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பார் ஒரு சேரில் ஒரு போஸ், பெரிய பாப்புலர் போஸ். அந்த படத்தை போட்டு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, இஸ் கே பிளான் ஏ சக்ஸஸ், அதை பற்றி வந்து எழுதியிருக்கான். நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி கே பிளானை பற்றி எழுதியிருக்கான் ஐயா, அதான் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லுங்கன்னு அப்படின்னாரு. நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதுக்கு அந்த பக்கம் சொல்ல தெரியல. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் சொன்னார், அது ஒரு புக் ரிவ்யூன்னு. அவர் அதுக்குள்ளே அதெல்லாம் படிச்சிருக்காரு, அது ஒரு புக் ரிவ்யூன்னு. பிறகு வந்து நம்ம சுந்தரவடிவேல் வந்து வைஸ் சான்சலர், அவர் கான்வொகேஷனை வந்து நிப்பாட்டிட்டார். ஸோ கான்வொகேஷனை ஏன் நிப்பாட்டினீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய அஜிடேஷன். அந்த அஜிடேஷன் என்ன ஆச்சுன்னா, கடைசியில் வந்து யூனிவர்சிட்டிக்கு முன்னால் நடத்தும்போது அன்ரூலி எலமெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து அடித்து அண்ணா சமாதியை பூரா அடித்து நொறுக்கி மேலெல்லாம் போய் அதை டாட்டி பண்ணி யூரினேட் பண்ணி ரொம்ப ஆபாசம் பண்ணிட்டாங்க. பெரிய ரசவாசமாகி போலீஸ் லத்திச்சார்ஜில் ஆகிட்டு. நாங்கள் வந்து ஒரு அஜிடேஷனாக ஆரம்பித்தோம், அந்த ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் வந்து சிஎம் வந்து ஷெனாய் வந்து கமிஷனர், அவர் வந்து
ஒரு 15 பேர் சிஎம் பார்க்கணுங்கிறாங்க லீடர்ஸு அப்படின்னு சொல்லி எங்களை 15 பேரை கூப்பிட்டார். அப்போ தான் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் கருணாநிதி. கலைஞர் அப்போ தான் முதல்தோட பார்க்குறேன் கோட்டையில். அப்போ கலைஞருங்கிட்ட வந்து எல்லாம் பார்த்துட்டு கேட்டார், என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தம், நீங்கள் போராட்ட நடத்துறது பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் அண்ணாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சமாதியை பற்றி நாங்கள் நான் உடனே எழுதிச்சு எங்கள் தலைவராக நாங்கள் வந்து அதை நாங்கள் நினைக்கல, அது ஒரு சமூக விரோதிகள் உள்ளே வந்துட்டாங்க, நான் உள்ளபடியே வருத்தப்படுறோம் அப்படின்னு நான் வந்து ஆன் பிகாப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து சொன்னேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் போய் நீங்கள் எல்லாருமே பெருந்தலைவருடைய சீடர்கள் எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாம் காங்கிரஸ் யூனியன், பச்சைபாஸ் காலேஜ், தியாகராஜா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் எல்லாமே அந்த வருஷம் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் போய் பெரியவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க அப்படின்னு. அவர் நாங்கள் நேராக வீட்டுக்கு போனோம். அன்றைக்கி தான் டெல்லியிலேருந்து வர்றாரு. வந்தவர் ஏறும்போது எங்களை பார்த்தார். வரும்போது எங்களை பார்த்தா முகம் கடுன்னு வச்சுருந்தார். என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்க? நான் படிக்க வந்திருக்கீங்களா? எந்த இதுக்கு வந்திருக்கீங்க? காலித்தனம் பண்ண வந்திருக்கீங்களா நீங்கள்? என்ன ஒன்று, நாளைக்கு ஏதாவது ஒழுங்காக காலேஜ் போகும். சார் அந்த அஜிடேஷனை திரும்ப தூண்டி விடணும், அதெல்லாம் உடனே மறுநாள் எல்லாரும் சொல்கிறேன். ஹவு பிக் த கிரேட் லீடர்ஸ். அது மாதிரி ஒரு தலைவர் அது மாதிரி இனிமேல் எங்கே பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட பெருந்தலைவர் மறைந்த போது எப்படி இருந்தது? மறைஞ்ச பிறகு வந்து நாங்கள் வந்து அப்போவுமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து தலைவர் மூப்பனாரோட ஒரு அசோசியேஷன் உண்டு. தலைவர் மூப்பனார் அப்போ வந்து எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் தான் தங்கியிருப்பார். அவர் வந்து அப்போ தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் தலைவர். தஞ்சை மாவட்ட தலைவருங்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவர் வீட்டில் அவர் தான் வந்து ஒரு ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவரை கேட்டு தான் எல்லாம் செய்வாங்க. நான் தலைவருடைய வீடு வாங்கினதே அவருடைய பேருக்கு தான் வந்து தான் வீடு வாங்கினாங்க. ஸோ தலைவர் மூப்பனார் வந்து டுக் ஏ ஸ்டாண்டு, மெர்ஜர் ஆகிடலாம். அப்போ பி ராமச்சந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அவர் எங்களோட வரல. அவர் டுக் அன் ஆப்போசிட் ஸ்டாண்டு. அவர் ஜனதாவிலே இருந்துடலான்னு சொன்னார். ஸோ நாங்கள்லாம் அவருடைய மூப்பனாருடைய ஃபாலோவர்ஸ். அதனால் நாங்கள் தலைவர் மூப்பனாரை ஃபாலோ பண்ணி எல்லோரும் காங்கிரஸில் வந்து இணைஞ்சிட்டோம். அது பிறகு தொடர்ந்து மூப்பனாரோட பயணம். அவருடைய நான் வந்து இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்போ நான் தான் வந்து ஃபவுண்டர் ஜெனரல் செக்ரட்டரி. ஆமாம், அதை பதிவு பண்ணும்போது என்ன தான் பதிவு பண்ணாங்க. ஸோ தலைவர் மூப்பனாரோட ஒரு லாங் ட்ராவல். அது வந்து ஓரளவுக்கு வந்து தலைவர் காமராஜருடைய சாயலே பார்த்த மாதிரி இருக்கும் அவர் கூட இருக்கிறது. ஸோ அவரும் வந்து ஒரு கண்ணியமான ஒரு அரசியல். அதாவது அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அந்த பணக்காரத்தனம்னு சொல்லுவாங்க பாருங்க, கரெக்ட், அது அவர்கிட்ட வந்து 1% கூட இருக்காது. ரொம்ப எளிமையாக, ரொம்ப அதாவது தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளவு எளிமையாக இருப்பார். ஆனால் யாருக்கும் கொடுக்கும்போது பாருங்கள் அள்ளி கொடுப்பார். யாருக்காவது உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அப்படி அடிக்கடி அப்படி முடிவு எடுப்பார் அவர். அதை கொடுக்கும்போது யோசிக்காமல் கொடுப்பார். ஆனால் அவருடைய சொந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போடுற செப்பல் வந்து 4 ரூபா தான் இருக்கும். இப்போ டெல்லியில் அவர் ரூமை போய் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் வந்து அவருடைய வீட்டை தான் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டார். த ஹவுஸ் விச் வாஸ் அலாட்டட் ஃபார் ஹிம், தட் வாஸ் கிவன் டு த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஃபார் ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ இவர் வந்து இவ்வளோ ரூம் தான், இதுக்குள்ளே தான் ஒரு காட் போட்டு உட்காந்துருப்பார். ஒரு சின்ன வரவேற்பார், அங்கே யார் வந்தாலும் அங்கே தான் பார்க்கணும், அந்த மாதிரி லைஃபு. ஸோ அவரும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மனிதாபிமானம் உள்ள தலைவர். எதிர்கட்சியிலையும் சரி, மற்ற கட்சியிலையும் சரி, யாரும் உதவின்னு தேடி வந்துட்டாங்கன்னா வந்து தானே நேராக போய் செய்வார். காலையில் பேப்பரை பார்ப்பார், ஏதாவது ஒரு நல்ல கலைஞர் ஒரு பெரிய பாராட்டு வாங்கியிருக்கிறாருன்னா உடனே சாயங்காலம் பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி பெரிய ஷால்வை எடுத்துக்கிட்டு அவருக்கு ஏதாவது எடுத்து வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி இந்த பசங்க ஏதாவது சாதனை பண்ணி பரிசு வாங்கி இந்த நீச்சல் போட்டியிலலாம் வந்து ஒலிம்பிக்கிறக்காலாம் அந்த பையனை போய் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போவார். ஆசிரியர்கள் லிட்ரரி சாகித்ய அகாடமி அந்த மாதிரி பரிசு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்க்கணுன்னே நினைக்க மாட்டார். இவரே நேராக வீட்டுக்கு போய் நாங்கள் போவோம், சால்வை போடுவோம், அது மாதிரி பண்ணுவோம். மருத்துவமனையில் யார் இருந்தாங்கன்னா மருத்துவமனையில் போய் அந்த டாக்டரை பார்த்து, திருமாவளவனை வந்து அவ்வளவு நேசிப்பார் அவர். திருமாவளவன் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து திண்டுக்கல்ல மாட்டிக்கிட்டார். அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டினோடனே முதல் தகவல் தலைவருக்கு தான் கொடுத்தாங்க. தலைவர் உடனே இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு திண்டுக்கல்ல உள்ள மாவட்ட தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டாந்து அவரை மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் அவரே தான் பார்த்தார். அந்த மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர். உங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸில் வந்து அவருக்கு இந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் இல்லை.
தலைவர் சிஎம் ஆகித்தான் ஆகணும், பிரதமர் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தால் தான் அரசியலில் வந்து Correct. நீங்கள் அவங்க தான் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்த வந்த போதும் போதும் கூட அவர் அதை வந்து அதை அதுக்கு ஒரு முனைப்பு எடுக்கல. மனப்ப நான் வந்து தொடர்ந்து ஒரு 4-5 பிரதமர்களுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். ம். அதை வந்து ஒரு வாய்ப்பு. நான் வந்து இந்திரா காந்தியை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாவட்ட தலைவராக இருக்கும்போது திருநெல்வேலிக்கு வந்தாங்க. ம். நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவங்க வந்து அப்போ பிரதமர். பிரதமராக இருந்த இந்திரா காந்தி வந்து திருநெல்வேலிக்கு வந்த உடனே மாலையில் வந்து பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். அது வந்து பொதுக்கூட்டம்னா அது வந்து கவர்மெண்ட் வறட்சி நிவாரண பணிக்கு வந்தவங்க மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தை வந்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வாஸ் ஆர்கனைசிங் இட். அப்போ வந்து அவங்களுக்கு வந்த ஏற்பாடுகள் நான் அப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். ஒரு பிரதமருக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடக்கும். ஏன்னா அப்போ அடிக்கடிலாம் பிரதமர் வந்து வர்றதில்ல. புரோட்டோகால். புரோட்டோகால். அவங்களுக்கு வந்து மேடைக்கு பின்னாலே தனியாக ரூமு ஒரு கட்டி அதுக்கு டாய்லெட்டு அங்கே வந்து கம்ப்ளீட்டாக அப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் தான் எங்கள் ஊரில் பெரிய கம்பெனி. அவங்களுடைய கேட்ரிங் எல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி இந்திரா காந்தி வந்தாங்க, பேசினாங்க, பெரிய கூட்டம் போயிட்டாங்க. தட் வாஸ் வென் ஷி வாஸ் த பிரைம் மினிஸ்டர். அதுக்கு அடுத்த விசிட் எங்கள் ஊருக்கு வராங்க. அப்போ வந்து ஷி ஹஸ் லாஸ்ட் த எலெக்ஷன். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து அந்த அடித்து வழிமறித்து அடித்தாங்கல்ல, அந்த பெரிய காயம்லாம் பட்டாங்க, நெடுமாறனுக்கெல்லாம் வந்து அடி வாங்கினா அந்த முடிச்சுட்டு நேராக மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு வராங்க. நான் வந்து திருநெல்வேலியில் வந்து பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வாகையடி முக்குன்னு சொல்லுவாங்க. நெல்லையப்பர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல 3 ரோடு சந்திக்கிற இடம். அந்த இடத்துல தான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கூட்டம்னா அப்படி கூட்டம். திருநெல்வேலிக்குள்ள வரக்கூடிய எந்த ரோட்லயுமே டிராஃபிக் வர முடியாத அளவுக்கு ஜனங்கள். இந்திரா காந்தி வராங்கன்னு சொல்லிட்டு. நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அம்மா மேடைக்கு வந்துட்டாங்க. மேடைக்கு வந்த உடனே தலையணை வச்சு தான் கூட்டு வராங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலையணை. ஏன்னா கல்லுக்குள்ள எரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் பந்தோபஸ்து கிடையாது. கூட்டு வராங்க. மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே தலைவர் மூப்பனாரை பார்த்து, "மூப்பனார் கேன் யூ கெட் மீ கப் ஆஃப் காஃபின்னு" கேட்டாங்க. என்ன பார்த்தார் தலைவர். நான் காஃபி வாங்கி வைக்கல, ஒன்றும் வைக்கல. எனக்கு வந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுல நான் இருந்தனே ஒழிய, இதில் கவனம் ஒரு செலுத்தல. ஃப்ளாஸ்கில் காஃபி வாங்கி வைக்கணும்னு எனக்கு தோணவும் இல்லை, எனக்கு சொல்லவும் இல்லை. உடனே இறங்கி ஓடுறேன். எங்கேயாவது ஒரு ஹோட்டல் திறந்துருக்குமான்னு சொல்லிட்டு மேடையிலேருந்து இறங்கி ஓடினா, எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா கூட்டம் தாங்க முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தள்ளு வண்டி தள்ளுவான்ல, அவன் வந்து ஒரு ஈயப்பானை வச்சு காஃபி வச்சுருப்பான். அதில் ஒரு கண்ணாடி கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அதே கருப்பாக தான் இருக்கும். அந்த கிளாஸில் வந்து காஃபி வாங்கிட்டு வந்தேன். அந்த அம்மா அதை குடிச்சாங்க. ஓ! அது எனக்கு மறக்கவே முடியாது. இது வந்து இந்திரா காந்தியினுடைய அந்த 2 எக்ஸ்ட்ரீம், அதாவது பிரைம் மினிஸ்டராக வந்ததையும் பார்த்தேன். அது பிறகு இதுவும் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து மொழிபெயர்த்திருக்கிறேன். அது மாதிரி அப்போது நான் வந்து ஐ வாஸ் த யங்கஸ்ட் டிசிசி பிரசிடென்ட். ஆமாம். அப்போது எங்கள் ஜில்லாவில் வந்து எல்லாம் சீனியர் லீடர்ஸ். என்னுடைய மாவட்ட கமிட்டியில் பொருளாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் சபாநாயகர் ஐயா செல்லப்பாண்டியன் தான் எனக்கு பொருளாளர். நான் தலைவர், அவங்க வந்து பொருளாளர். ஏபிசி வீரபாகு, கேடி கோசல்ராம், எஸ்எம்ஏ மஜீத், முத்துசாமி கரையாளர், இவங்க எல்லாரும் எனக்கு வந்து செயற்குழு உறுப்பினர். அதில் வந்து கோசல்ராமுக்கும் தியாகி, அவர் பெரிய தியாகி கோசல்ராம். அவருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கருத்து வேறுபாடில் அவர் என்னை ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஜில்லா கமிட்டி தலைவராக ஒத்துக்க மாட்டேன், என்னை மாற்றணும் அப்படின்னு சொல்லி புகார் பண்ணுறாரு. மேடத்திட்டே புகார் பண்ணுறாரு. மேடம் வந்து அப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க. ராஜ்பவனில் இருக்காங்க. ராஜ்பவனில் இருக்கும்போது போய் பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் போகிறோம். அப்போ நானும் என் கூட வந்து என் நண்பர் அருணாச்சலர், பழைய மந்திரி, யூனியன் மினிஸ்டராக இருந்தார். அவரும் நானும் தென்காசி, போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். நானும் ராஜ்பவனுக்கு போயிருக்கேன். கோசல்ராமும் வந்திருக்கிறார். கீழே வந்து அவர் ஏடிசி வந்து வேறு யாரெல்லாம் எம்பிஸ் இருக்கிறீங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு, உடனே கோசல்ராம் வந்து கையை தூக்கிட்டு மேலே போகிறார். எனி அதர் பர்சன் அப்படின்னு கேட்ட உடனே அருணாச்சலம் அடுத்தது அவர் எம்பி. உடனே எங்களையும் மேலே கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போயிட்டோம். அந்த அம்மா வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அந்த அம்மா வந்து டோருக்கு பின்னால் நிற்கிறாங்க. கோசல்ராம் வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கார் இந்த ரூம் வாசலில். இவர் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு சின்ன பையன் என்னை போட்டுட்டீங்க, யூ ஹவ் டு சேஞ்ச் ஹிம், எனக்கு அந்த மாதிரி ப்ரெஸ்டீஜ். ஓகே கோசல்ராம், லெட் அஸ் சீ அப்படின்னு சொல்லி அவரை தோளில் தட்டி வெளியே வந்தவங்க எங்களை பார்த்துட்டாங்க. நான் வந்து கையில் வந்து ஒரு சந்தனப்பூ மாலை வச்சுருந்தேன். கமான் பிரிங் இட்டுன்னு கேட்டாங்க. உடனே என்னன்னு கேட்டாங்க.
நான் உடனே டபன்னு அடிச்சிட்டேன். அம்மா, ஐ எம் தி யங்கஸ்ட் டிசிசி பிரசிடென்ட். ஐ வாஸ் ரீசென்ட்லி நாமினேட்டட். தி ஹோல் பீப்புள் தே டோன்ட் அலோவ் மீ டு ஒர்க். நான் வாட் ஹேப்பன்னா, நான் உடனே சொன்னேன், இந்த மாதிரி வந்து சம் சீனியர் காங்கிரஸ்மேன் ஜாயின் த ரெட்டி காங்கிரஸ். வென் he joined, he started the party. And they joined the Congress, and from there they left the party and they came back. And now they want to dominate me. The same people who abused you, how can I allow them? When they had a meeting, I threw stones at them. உடனே அந்த அம்மா ஊன்னு கேட்டார். கோசல், திஸ் கோசல்ரா. ஃபுல் சினாரியா சொல்லிட்டீங்க. ஃபுல் சினாரியோ அடிச்சு சொல்லிட்டேன். அந்த அம்மா உடனே முதுகில் தட்டி கோ அண்ட் ஒர்க்குன்ட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு டிசிசி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது டெல்லிக்கு போனேன் அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுத்தா போதும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில். ஐ ஆம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ட் டிசிசி பிரசிடென்ட், வாண்ட் டு சி மேடம் ஆஸ் எ டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஆஸ் கர்டசி கால் எழுதி கொடுத்துட்டா மறுநாள் கூப்பிட்டு. ஸோ ஷீ ஹேட் டைம் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ லீடர்ஸை பார்க்கவே முடியல உங்களுக்கு. இப்போ அப்பாயின்மெண்ட்டு இன்னைக்கு வா, நாளைக்கு வா, 4 நாள் கழிச்சு வா. அதே மாதிரி ராஜீவ் காந்திட்டையும் பெரிய ராஜீவ் காந்தியோட ஒரு 2 நாள் 3 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த சிம்பிளிசிட்டி இருக்குது பாருங்க, அவங்களும் அந்த அம்மாவும் 2 பேரும். அவர் டிரைவ் பண்ணுவார், அந்த அம்மா முன் சீட்டில் உட்காந்துருக்கோம். அவருக்கு ராஜீவ் காந்திக்கு நேராக பின்னால் தலைவர் மூப்பனார் உட்காந்துருப்பார், அம்மாவுக்கு நேராக பின்னால் நான் உட்காந்துருப்பேன். வந்து ஒரு நாள் டூரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அவரே ஓட்டுவார். அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் வண்டி, அந்த சைடு வால்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், ஹெவி வெஹிக்கிள். அது அவரே தான் ஓட்டுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே இறங்குவார். இறங்கினோடனே அந்த அம்மாவை வரும், ஆளுக்கு ஒரு ஜோல்னா போய் மாட்டுவாங்க, ரூமில் போவாங்க. கடைசியில் வந்து மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக 2 பேரும் வந்துடுவாங்க. அப்போ தான் எனக்கு அந்த சர்க்கிட் ஹவுஸில் சொன்னான், சார் நைட்டில் அவங்களே வாஷ் பண்ணி காய போடுறாங்க சார், 2 பேரும் நைட்டில் வாஷ் பண்ணி காய போடுறாங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான், பேக்கே லக்கேஜே அவ்வளோதான். இது 3 நாள். அப்போது இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு போகிறோம். நாகர்கோயிலேருந்து அவர் அப்படியே ட்ரிவாண்ட்ரம் போகிறார். நாங்கள் எங்கள் நம்ம ஸ்டேட்டில் முடிஞ்சு ட்ரிவாண்ட்ரம் போய் ஃப்ளைட்டில் போயிடுறார். கன்னியாகுமரி இந்த இட்டர்னரியில் இல்லை. அப்போது திருநெல்வேலி தாண்டி அவுட்டரில் வந்த உடனே கேட்குறாரு, மூப்பனார், ஹவு ஃபார் கன்னியாகுமரி இஸ் ஃப்ரம் ஹியர்? ஒன்று சொல்லாரு, சார் 55 கிலோமீட்டர்ஸ். ஐ வாண்ட் டு கோ தேர். ப்ரோக்ராமில் இல்லை, போலீஸ் சொல்லலை, எல்லாம் உள்ள பிரைம் மினிஸ்டரு. உடனே மூப்பனார் வந்து ஃபோனில் வந்து டிஜிபியை கூப்பிட்டு, இந்த மாதிரி போகணுங்கிறாரியா, உடனே பீச்சை ரெடி பண்ணுங்க. உடனே கம்ப்ளீட்லி மெசேஜஸ் அனுப்பிச்சு அங்கே பீச்செல்லாம் கிளியர் பண்ணி அங்கே போயிட்டோம். மத்தியானம் 1:30 மணி, குதிக்கிற வெயில். இறங்கிட்டார். இறங்கின உடனே அந்த அம்மா கமான் சோனியான்னாரு. 2 பேரும் இறங்கினாங்க. பைஜாமாவை மடிச்சு விட்டார். 2 பேரும் அந்த அம்மா கையை பிடிச்சி அந்த 3 கடலும் சந்திக்கிற இடத்துல அந்த மணலில் நடக்கிறாங்க. கடற்கரையில் ஒரு ஆள் கிடையாது, தனியாக. ஏன்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்களே. அவருக்கு ஒரு எண்ணம் தோணியிருக்கு, திரும்ப நம்ம இங்கே வரமாட்டோம், இந்தியாவுடைய எண்டை பார்த்துடணும்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு கிழவி, ஒரு ஓல்டு லேடி மாட்டிக்கிட்டா. அவள் அப்படியே அந்த வெயிலில் அப்படியே நிற்கிறா. உடனே அவளை பார்த்த உடனே கமான்னு கூப்பிட்டாரு. அந்த அம்மா கையில் ஒரு சின்ன கூடையில் வேர்க்கடலை பாக்கெட் வச்சுருக்கு. வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் திஸ் இஸ் பீனட் சார். கமான் கெட் மீ 2 பாக்கெட்ஸ். ஒன்று 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தோடனே அந்த அம்மா கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அப்போ என்கிட்ட கேட்குறாரு, ஒய் ஷி வீப்ஸ்ன்னு கேட்டார். நான் கேட்டேன், ஏமா அழுறான்னு கேட்டார். அவர் சொன்னா, ஐயா உன் ரோசாப்பூ காலு இந்த வெயிலில் வேகுது ஐயா. அவளுக்கு அதை நினச்சி அவளுக்கு வந்து கண்ணீர் வருது. இப்போ அந்த 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 லீடர் மேலே எவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட். அதை சொன்ன உடனே அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. உடனே தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். என்ன சொல்கிறான்னா, கடைசியில் அந்த காலை வச்சு தான் அவர் அடையாளம் பார்க்க வேண்டியதாக போச்சு. சரி, அந்த ஃபேட் எப்படி ப்ளே பண்ணுது பாருங்கள். ஸோ ராஜீவ் காந்தியோட இந்த மாதிரி எல்லாரோடையும், நரசிம்மராவோட வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் வந்து அந்த வருஷம் தேர்தலில் நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டார். ஹி வாண்ட்ஸ் டு ரிட்டையர் ஃப்ரம் பாலிட்டிக்ஸு. தலைவர் மூப்பனார் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், எப்போ அந்த மாதிரி நரசிம்மராவ் தென்காசிக்கு வர்றாரு, அவரை ரிசீவ் பண்ணி அவர் எங்கேயோ குற்றாலத்தில் ஒரு சாமிகள் இருக்கிறான், அவரை பார்க்க போகிறாரு, கூட கூப்பிட்டு போய் ஏற்றி அனுப்பிச்சிடு. சரின்னு சொன்னேன். அப்புறம் வந்து மத்தியானம் தென்காசி ஹைஸ்கூலுக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்காக இருந்தார். யார் அவர், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு அவர் ரொம்ப நாள் இருப்பார்னு நான் எனக்கு நம்பிக்கை கூட இல்லை. அப்படியா? அவ்வளவு கண்டிஷனில் வந்தார். இறக்கி அந்த குற்றாலத்தில் இருக்கிற மௌனசாமி மட்டுன்னு பேர்,
அது வந்து ஆந்திராவில் தான் அதில் நிறைய பண்ணிட்டு அந்த சாமிகள் மட்டும் அங்கே குற்றாலத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு எம்ஏபிஎல் அப்பவுமே பெரிய ஸ்காலர். அவர் எங்கள் ஆஃபீஸ் கிளையண்ட் அவர். என்னுடைய சீனியர் ராமநாத ஐயர்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளையண்ட் தான். ஆனால் எனக்கு அவரை சாமிகளை நல்லா தெரியும். என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அங்கே போய் கூட்டு போயிட்டு எதுக்கு வந்திருக்காருன்னா, அந்த சாமிகள் வந்து இவருக்கு இவரை வந்து அந்த மட்டுக்கு சாமிகள் ஆக்க போகிறாங்க. பீடாதிபதி ஆக்க போகிறாங்க. அதுக்காக வேண்டி வந்து பேசிட்டு போகிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறார். போய் எல்லாம் பண்ணிட்டு வந்து அவர் இங்கே வந்து ஏற்றுக்கணும். முடிச்சுட்டு அவரை ஏற்றி விட்டேன். போயிட்டார். ஒரு சரித்திரம் மாறிடுச்சு. திரும்ப பிரதமர் ஆகிட்டார். திரும்ப மதுரையில் வந்து பெரிய பப்ளிக் மீட்டிங். பிரதமராக வர்றார் நரசிம்மராவ். நான் வந்து அன்னைக்கு பார்த்த நரசிம்மராவுக்கும் வந்து இன்னைக்கு பார்த்த நரசிம்மராவுக்கும் வித்தியாசமே தெரியல. ஆள் பல 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 பலன்னு ஏன்னா பிரதமர் ஆகிட்டாரா வந்தார். அவருடைய ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் பண்ணேன். பண்ணிவிட்டு வண்டி புறப்பட்டுடுச்சு. பிரைம் மினிஸ்டர் கான்வாய் ரோல் ஆக போனது திடீர்னு நின்றுடுச்சு. நாங்கள்லாம் தள்ளி நிற்கிறோம். உடனே மூப்பனார் ஓடி போகிறார். தலைவர் மூப்பனார் அவர்கிட்ட வந்து என்ன காது கொடுத்து கேட்குறாரு காருக்குள்ளே. உடனே திரும்பி பார்த்து வேரி ஸ்பீட்டருங்கிறாங்க. நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்கே வாயா பீட்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு. நான் போனேன். உடனே யூ டிரான்ஸ்லேட்டட் வெல் அப்படின்னு சொல்லி குட் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவரை காலத்தோடு நமஸ்காரம் பண்ண போயிட்டார். அதுக்கு கரெக்டாக 5 மாதம் கழிச்சு ராஜ்யசபா வருது. ராஜ்யசபா வந்த உடனே அங்கே தலைவர் யாரை போடலாம் அப்படின்னு ஒரே வந்து இது அதில் வந்து பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. எம்ஏஎம் ராமசாமி கேட்டார். லட்சுமதி கேட்டார். இவங்க பேர்கள்லாம் வந்து ரவுண்ட்ஸில் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கஷன் வரும்போது யாராவது ஒரு யங்ஸ்டரை போடலான்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை போடலாம் அப்படின்னு கேட்டோடனே தலைவர் மூப்பனார் வந்து நம்ம பேர் சொல்லி ஹூ இஸ் தட் மேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. The gentleman who translated your speech. That is how I got my Rajya Sabha. So these are all வந்து நீங்கள் ஒரு லாங் கேரியரில் நீங்கள் பொதுவாக இந்திய அரசியல் தலைவர்களுக்கும் இந்த மாநில அரசியல் தலைவர்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை பார்க்குறீங்க? இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அரசியலில் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு கண்டென்ஷியஸ் பாலிடிக்ஸ், ஒரு வெறுப்பு, ஒரு துவேஷம், ஒரு ஃப்ரிக்ஷனாகவே. அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்ல உள்ளதான் அந்த வெளியே வந்தோடனே காம்ரேடரி. எல்லாரும் ஒன்றா உட்காருவோம், காஃபி சாப்பிடுவோம், மினிஸ்டர்ஸ் வருவாங்க, பேசுவாங்க. ஈவினிங்ஸில் வந்து கெட் டுகெதர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அவன் வீட்டுக்கு போனால் சந்தேகப்பட மாட்டாங்க, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து போனால் சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால அந்த அனிமாசிட்டிலாம் வந்து கிடையாது. ரொம்ப வந்து ஒரு இதாக வந்து ப்ராட்பைட் இருக்கும் அந்த அரசியல். ஆனால் இப்போ வந்து ரொம்ப இப்போ எனக்கு வந்து நண்பர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் சொல்கிறாங்க, சில யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு போனால் உள்ளே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிஸ்னால் போகிறோம், ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஒரு நிமிஷம் கூட எங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். உள்ள எந்த ஆஃபீஷியல்ஸ் இருந்தாலும் சரி தான், உடனே அனுப்பிச்சு எங்களை கூப்பிட்டு எம்பிஸை தான் முதல்ல டிஸ்போஸ். அந்த மாதிரிலாம் இல்லை. ரெண்டாவது அவங்க ஈவன் இஃப் தே நோ இங்கிலீஷ்னா கூட டெலிபரேட்டாக ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க. பட் நாங்கள் இருக்கும்போது அப்படி அதெல்லாம் கிடையாது. அதனால் அந்த நார்த் இந்தியன் பாலிட்டிக்ஸுக்கும் அப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. இங்கே வந்து ஏடிஎம்கேக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அது மாதிரி முதலாக கலைஞரை சந்திச்சு அந்த அஜிடேஷன் தான் பார்த்தேன். அவர்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எதிர்கட்சியில், அப்போ நாங்கள் வந்து டைரக்ட்லி அப்போசிஷன் பார்ட்டி. ஆமாம். அவர் வந்து சிஎம் வந்து டூருக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் விசிட் வந்திருக்கிறார். மாலையில் வந்து ஜவஹர் மைதானத்தில் பெரிய கூட்டம். நாங்கள் வந்து அப்போ வந்து தட் வாஸ் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம், 18 அசம்பிளி செக்மெண்ட். இப்போ வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசின்னு 3 மாவட்டமாக இருக்குது. அப்போ ஒரே மாவட்டம். அப்போ 18 எம்எல்ஏக்களும் இருக்கிறோம், 3 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்கிறோம், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. பேசுகிறதுக்கு யாருக்கும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு கலெக்டர். சிஎம் தான் பேசுவாங்க, நலத்திட்ட உதவியில் கொடுத்துட்டு பேசணும். உடனே சிஎம் வந்து ஏதோ காதில் சொல்கிறார், யார் 2 பேரை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பேச சொல்லணும்னு கலெக்டர் கேட்காரு. நம்ம பேரை எழுதி கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மாவட்டத்தினுடைய கோரிக்கையை ஒரு கோர்வையாக, கட்சி இது இல்லாமல் ஒரு என்னென்ன எங்கள் ஜில்லாவுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சேன். இவர்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட வந்து தப்பவே முடியாது. இவர் என்ன சொல்லிவிட்டார் பேசும்போது, தம்பி பீட்டர் அல்ஃபோன்ஸு, உங்கள் முகத்தில் உதயசூரியனை பார்க்குறேன்ட்டார். அன்னைக்கு விழுந்தவன் தான்.
அருமை. மாலை முரசு எல்லாத்துலேயும் பெருசாக போட்டு விட்டா. அதுக்கு பிறகு என்னால் வந்து அதை கெட் ஓவர் பண்ணவே முடியலன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் அவ்வளவு எதிர்த்தவங்க நாங்கள்லாம். பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. மெடிக்கல் காலேஜ் வந்த உடனே அந்த இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பிகேம் த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலை வேற ஒரு ஊருக்கு மாற்றணும். அப்போ பிஹெச் பாண்டியன் இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆள் தனியாக ஜெயிச்சிருக்கிறார். ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் தோற்று போனாங்க, அவர் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் கருணாநிதி. நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். நான் வந்து அதை தென்காசிக்கு வேணும்னு கேட்குறேன். அவர் வந்து சேர்மாதேவிக்கு வேணும்னு கேட்குறாரு. 2 பேருக்குள்ள பெரிய வந்து ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. நான் எனக்குள்ள ரீசன்ஸை சொல்கிறேன், அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. கடைசியில் ஒரு நாள் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சண்முகநாதன் வாசலில் நின்று இவரை பியூன் அனுப்பிச்சு கூப்பிட விட்டாரு. வெளியே வந்தேன். ஐயா கூப்பிடுறாரு மேலேன்னு. நான் இங்கேருந்து மேலே போனேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் தனியாக அவர் மட்டும் ரூமில் இருக்கார். நான் போகிறேன். நான் ஒரு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ. போனோடனே எழுந்துச்சார் பாருங்க. எழுந்துச்சுன்னு தான் வணக்கம் சொன்னார். எனக்கு உண்மையா அப்படியே எனக்கு, ஏன்னா அவருடைய ஏஜ் என்ன என்னோட ரொம்ப சீனியாரிட்டி. அவர் சொல்லிவிட்டு எனக்கு உண்மை. நான் அப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து நான் வந்து சொன்னேன், அதை ஞாபகப்படுத்தினேன். நீங்கள் மாதிரி ஒன்று எழுந்துச்சிங்க, எனக்கு அன்னைய மறக்க முடியாது. அப்போ தான் அவர் சொன்னார், எங்களுக்கு அதெல்லாம் பெரியார் சொல்லி கொடுத்த பாடம்னு சொன்னார். அப்போது சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, அரசு தலைமை மருத்துவமனையை தென்காசியில் கொடுக்கறதுக்காக நீ உத்தரவில் கையெழுத்து போட போகிறேன், உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கையெழுத்து போடணும்னு சொல்லி கையெழுத்து போட்டார். அது மாதிரி அசம்பிளியில் வந்து அவரை டெய்லி அவரை சந்திக்கிறது, அவருடைய டீல் பண்ணுற விதம், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கணக்காக நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த சிலை, திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து 133 அடியை அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நீங்கள் அப்போது கடற்கரைக்கு நீங்கள் போய் கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த விவேகானந்தர் பாறை மட்டும்தான் இருக்கும். ஒரே காவி கொடியாக இருக்கும். ஆமாம். அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நார்த் இந்தியன் சென்டர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய வருவாங்க போவாங்க. ஒரு சவுத் இந்தியன் ப்ரெசன்ஸே அங்கே இருக்காது. தமிழ்நாட்டு வாடையே அங்கே இருக்காது. இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் சிலை வைக்கிற போகிறாரு. அப்போ நான் வந்து கவர்னர் உரமெல்லாம் பேசுகிறேன். நான் உடனே கேட்டேன், 133 அடியில் சிலை வைக்கிறேன்னு பெருமையாக பீத்திக்கிறீங்க, அதில் கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது தெரியுமா? அந்த வருஷம் தான் புரோகிபிஷனை லிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்காண்டி ஒரு அடியை குறைச்சி 132 அடியில் வைங்களேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எழுந்துச்சார். ஒரு செகண்ட் கிடையாது. தம்பி பீட்டர், நீங்கள் மாமிசம் உண்பீங்களான்னு கேட்டார். ஆமாண்ணே. புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அதுக்காண்டி ஒரு அடியை குறைச்சிடலாமான்னு கேட்டார். சொல்கிறேன், இப்போது அந்த சிலை வைக்க போய் அந்த திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக மாறிடுச்சு. அந்த சிந்தனையில் தான் அதை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வெளியில் சொல்லலை. வெளியே அதை வந்து அந்த மாதிரி ஒரு கலைஞர்கிட்ட. அது பிறகு வந்து நான் வந்து இந்த ஆன்டி கன்வர்ஷன்லாம் வந்தது. அப்போ அவர் வந்து பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கார். ஏடிஎம்கே சர்க்காருங்க ஜெயலலிதா வந்து கொண்டு வந்துருச்சு. ஆன்டி கன்வர்ஷன் லாவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் ரெடி பண்ணேன். ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த ஆண்டர்சன் சர்ச் இருக்குது பாருங்கள் எக்மோரில், அந்த சர்ச்சில் தான் பெரிய கூட்டம். எல்லா கட்சி தலைவரையும் கூப்பிட்டேன். கலைஞரை கூப்பிட வேண்டாம்னு சில பேர் சொன்னாங்க, ஏன்னா அவர் பிஜேபி அலையன்ஸில் இருக்கார். நான் சொன்னேன், இந்த விஷயத்துக்கு அவர்கிட்ட கூப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் போய் கூப்பிட்ட உடனே வந்துட்டார். மீட்டிங் வந்தார். அதான் பிரேக் ஆகிறார், பிஜேபியிலேருந்து வெளியே வரார். அந்த மேடையிலேயே அதை ஜாடையாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவரோட அப்படியே ட்ராவல் பண்ணோன்னு வைங்களேன். அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்தப்போ எங்களுக்கு வந்து முதல்ல ஐடியாவே இல்லை கட்சி ஆரம்பிக்கணும்ன்ட்டு. தலைவர் கடைசியில் we were forced to start the party. மூப்பனாருக்கு வர வழி இல்லை. அன்றைக்கி நைட்டு அதிகாலையில் 2 மணிக்கு நானும் சொக்கர் இறந்து போனார், விருதுநகர் எம்எல்ஏ சுதர்சன் நாயுடு பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். அவர் 3 பேரும் தான் போய் தலைவர் வீட்டில் போய் கலைஞர் வீட்டில் கோபாலபுரத்தில் 2 மணிக்கு எழுப்புகிறோம். 2 மணிக்கு அந்த மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் கதவை திறந்தார். என்னன்னு சொன்ன, இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டா அலையன்ஸ் வேணும். நான் 2 நாளில் நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. நைட்டு 2 மணிக்கு நாங்கள் போய் கேட்குறோம். ஏன்னா அவர் வந்து சீட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ தனியாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பயம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு. உடனே வந்து சொல்கிறாரு, என்னையா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களா? சரி, நாளைக்கு காலையில் நான் பேசுகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லி ஐயாட்ட சொல்லுங்கள், மூப்பனார்கிட்ட சொல்லுங்கள். ஒரு மறுநாள் காலையில் 10 மணிக்கு எங்களை கூப்பிட விட்டார். போனோம். 40 சீட்டு கொடுத்தாரு அசம்பிளிக்கு, 20 சீட்டு பார்லிமெண்ட் கொடுத்தார். அவ்வளவும் ஜெயித்தோம். 40க்கு 40 ஜெயித்தோம், 20க்கு 20 ஜெயித்தோம். ஸோ நான் என்ன சொல்ல, ராத்திரி 2 மணிக்கெல்லாம் போய் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் எழுப்ப முடியுமா? மூப்பனாருக்கு அவருக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்தது. நல்ல புரிதல், ரொம்ப நல்ல புரிதல். அப்புறம் 2 பேருக்கும் அலையன்ஸு பிரிஞ்சிட்டோம்.
அவர் ஒரு தனி லைன் போயிட்டார், பிஜேபி கூட கண்டினியூ பண்ணிட்டாரு. நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்போ வந்து கனிமொழி குழந்தை பிறந்துருச்சு. கனிமொழி வந்து தலைவர் மூப்பனார்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். தலைவர்கிட்ட வந்து அடிக்கடி கன்சல்ட் பண்ணும், பேசும், வைக்கும். தலைவருக்கு வந்து அந்த குழந்தைய போய் பார்க்கணுன்ட்டு ஒரு எண்ணம். உடனே அவர் என்கிட்ட சொன்னார், அவர் வழக்கமாக என்ன ரொம்ப நக்கல் பண்ணி பேசுவார். ஏன்பா உங்கள் தலைவர் எங்கே இருக்காருன்னு கேட்போம். இப்போ நான் உடனே சொல்லிட்டு நான் வெளியே போகும்போது சொல்லுப்பா அந்த பொண்ணு குழந்தைய போய் பார்த்துட்டு வரணும். நான் உடனே முரசொலியில் ஒரு டூர் ப்ரோக்ராம் வந்த உடனே அதை பார்த்துட்டு, ஐயா 2-3 நாள் அவர் இல்லை வெளியே போகிறாரு. சரி அந்த அம்மாட்ட சொல்லு, ராஜாத்தி அம்மாட்ட வாரேன்னு சொல்லு. அந்த அம்மா வாங்கன்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு, தலைவர் அந்த குழந்தைக்கு செயின்லாம் பண்ணி வச்சுருந்தாரு, எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வி கேம் அவுட்டு. மறுநாள் நேற்று கலைஞர் பார்த்தாரு. ஏயா 2 பேரும் ஆள்ல நேரம் திருட்டுத்தனமாக போய் பார்த்து அப்படின்னு சொல்லி. புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? அந்த அசம்பிளியில் அவங்ககிட்ட இருந்தேன்ல, அவங்க இருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல் தடவை அசம்பிளியில் நீங்கள் வந்து அசம்பிளிக்கு வந்து வர்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து திரு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் இவங்கள மாதிரி பார்த்து எப்படி தயார் பண்ணிட்டு வர்றதுன்னுலாம் படிக்கணும்னு சொல்லிலாம் எங்களை வந்து புகழ்ந்தவங்க தான். நான் வந்து அவங்கள அன்றைக்கி அசம்பிளியில் நடக்கிற அந்த சம்பவத்தை அன்றைக்கி நான் தான் வந்து அவங்கள வெளியே கூப்பிட்டு வர்றேன் கூட இருந்து. ஏன்னா திருநாவுக்கரசு கே சார்லாம் அப்போ அவங்க கூட இருந்தாங்க. அவங்களோட காலையில் என்ன தான் முதல்ல அவங்க ரூமுக்கு கூப்பிட விட்டாங்க ஜெயலலிதா. இது மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் பிகமிங் த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு சின்ன சஜஷனை கூட அவங்க சொல்ல விட மாட்டாங்க. ஒரு மாதிரி வந்து ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அது பிறகு ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த உறவு வந்து புளிச்சு போச்சு. அது பிறகு வந்து ஒரு பிறகு அவங்க சரியாக வரல, அவங்களோட சரியாகவே வரல, பேச்சுவார்த்தையே இல்லை, எங்களை பார்க்கவே மாட்டாங்க அசம்பிளியில். எங்கள் தொகுதியிலலாம் வந்து ஷி கேவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த அஃபீஷியல்ஸ், நோபடி வில் கம் டு அவர் ஆஃபீஸ். நோ ஈவன் த பிடிஓ விஏஓ கூட நாங்கள் கூப்பிட்டு வர மாட்டாங்க. கலெக்டர் கூட எங்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவார். அந்த மாதிரிலாம் வி சஃபர்ட் எ லாட் அண்டர் ஹர் லீடர்ஷிப். ஒரு அரசியல் தலைவியாக ஜெயலலிதாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்கும் கிடைக்காத பல வசதிகள் வந்து அனுகூலங்கள், அட்வான்டேஜஸ் ஜெயலலிதாவுக்கு கிடைச்சது. அதாவது ஈவன் காமராஜ் கூட ஒரு டிசிடென்ட்ஸ் உண்டு பார்ட்டியில். சிஎஸ் பக்தவச்சலம், கரெக்ட். அதுக்கு முன்னால் வந்து ராஜாஜி. ஸோ இவங்கெல்லாம் வந்து காமராஜரை கொஸ்டின் பண்ணுவாங்க ஒர்க் இதில். அதே மாதிரி அமைச்சரவையில் வந்து கேபினெட்டில் வந்து ஒரு 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 திட்டத்தை பாஸ் பண்ணும்போது he has to convince every minister. எல்லா மினிஸ்டருமே அதை கேள்வி கேட்பாங்க. பார்ட்டி கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடர். இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் எதிர்கட்சி வந்து ரொம்ப வோக்கல், அக்ரஸிவ். காமராஜுக்கு வந்து திமுக, எம்ஜிஆருக்கு வந்து திமுக, ஜெயலலிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து எ ஃப்ரெண்ட்லி அப்போசிஷன். அதாவது அவங்க கோபப்படாமல் பேசணுங்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படிலாம் வந்து ஒரு அனுசரணையாக பார்த்துக்கணும், அவங்கள கோபப்படாமல் பார்த்துக்கணும், அவங்கள வந்து ப்ரோவோக் பண்ணாமல் பார்த்துக்கணும், அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட வந்து ஒரு 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 சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கிடைக்கிறது வந்து வேற யாருக்கும் கிடைக்கல. ஆனால் அதை அவங்க வந்து எப்படி கையாண்டாங்கங்கிறதுல நிறையா ரிசர்வேஷன் இருக்கு. அந்த 10 ஆண்டுகள் வந்து அவங்களுடைய அக்சசபிலிட்டி வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. இப்போ நான் சொன்னேன்ல, ராத்திரி 2 மணிக்கு போய் கலைஞர் எழுப்பலாம், காலையில் 9 மணிக்கு அசம்பிளிக்கு வரும்போது அவர் வந்து சபாநாயகர் அறைக்கு வந்துடுவார். அவரே வந்துடுவார். சபாநாயகர் அறையில் நாங்கள் அங்கேயே வந்து பேசி கவனஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், அதை கொண்டு வர போகிறோம், இதை கொண்டு வர போகிறோங்கிறத அங்கேயே பெர்மிஷன் வாங்கி கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஒரு ஃபைலை கிளியர் பண்ணும்போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவரே கூப்பிட விடுவார். ஆனால் இந்த அம்மாட்ட வந்து அந்த சந்திப்பும் இல்லை, அந்த டிஸ்கஷனும் இல்லை. சரி, அமைச்சரவையில் அவர் கூட இருந்தவங்களாவது அவருக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஸ்டேச்சர் உள்ளவங்களா, அப்படியும் அந்த அம்மாவுக்கு வந்து இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டாங்க. ஆர்.எம். வீரப்பன், ராஜாராம் எல்லாம் ஒருத்தராக வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த அம்மா வந்து ஒரு சிங்கிள் உமன் கவர்மெண்ட், சிங்கிள் உமன் பார்ட்டி. ஆனால் அதை வந்து பெரிய வந்து இதில் பிளேயபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த ஆட்கள் கூட இந்த அம்மாவை வீட்டில் வந்து தான் பார்க்கணும். அதாவது வந்து ஹோம் மினிஸ்டர் சவான், ஹோம் மினிஸ்டர் வந்து சவான் ஹோம் மினிஸ்டர் மகாராஷ்டிரா. இன்றைக்கி அமித்ஷா ஹோம் மினிஸ்டர்னு பார்க்குறீங்க. இந்த ஹோம் மினிஸ்டரை வந்து ஷீ நெவர் அலோட் ஹிம் டு லேண்ட் அட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்.
ம். She never allowed the election commissioner to go out of chief election commissioner to go out of the hotel. அப்போ என்ன பவர்ஃபுல் லேடியா இருந்தாங்கன்னு பாருங்க. யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து இஸ் வெர்ச்சுவலி வந்து he is ruling the entire country. உண்மை. அவரை வந்து நீ என் ஸ்டேட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த சீஃப் மினிஸ்டர் டிஎன் சேஷன் ஆல் பவர்ஃபுல் எலெக்ஷன் கமிஷனர் அவரை வந்து ஹோட்டலை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இந்த சுப்பிரமணிய சாமியை வந்து மோடியாலே இன்னைக்கு அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த சுப்பிரமணிய சாமி வந்து தப்பிச்சோம் பிழைச்சோம்னு ஓட வேண்டிய லெவல் ஆகிப்போச்சு. ஏர்போர்ட்டுக்கு ஓடி ஊருக்கு ஒளி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டெரராக இருந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளவு அதிகாரத்தை வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தினாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வி. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எண்ணூர் மதுரவாயல் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்பவுமே வந்திருக்க வேண்டிய திட்டம். அப்போ அவங்களுக்கு அதில் வந்து பொதுநல நோக்கே இல்லை. இந்த ரோடை இன்னைக்கு விட்டுருந்துப்பாங்களேன்னா இன்னைக்கு வந்து ஒரு இது வரைக்கும் 5-6 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து அது 1300 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இன்னும் முடியலை. அது மாதிரி வந்து இந்த பெங்களூர் ஹைதராபாத் இந்த ரெண்டும் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளை முந்தி போயிட்டாங்க இல்லையா, அந்த 10 வருஷம் தான் காரணம். அந்த 10 வருஷம் அந்த அம்மா வந்து ஷி வாஸ் நாட் ஆக்சசிபிள் டு ஆல் பீப்புள். அவங்க யாரை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பெர்மிட் பண்ணாங்களோ அவங்கள தவிர வேற யாரும் நான் நினச்சி உங்களை பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. ஒன்லி அவங்க டிசைட் பண்ணாங்களா இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க டிசைட் பண்ணாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஷி வாஸ் நாட் ஈஸிலி அக்சசிபிள். அது வந்து ஒரு பெரிய கேப். அதனால அந்த அக்சசிபிலிட்டி இல்லாதனால அந்த அம்மாளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல. பெருந்தலைவர் காமராஜர் கலைஞர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை பார்க்க முடியுமோ அவ்வளோ பேரை பார்ப்பாங்க. ஏன்னா ஸோ தட் வந்து தே கெட் இன்ஃபர்மேஷன். அது பிறகு வந்து அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. பத்திரிகையாளர்களில் வந்து சில பேரை வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. முக்கியமான ரிப்போர்ட்டர்ஸு முக்கியமான நிருபர்கள் இவங்க வந்து இப்போ வரங்க. இப்போ நீங்கள் இந்த அம்மாட்ட வந்து ஷோவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஆக்சஸ். அது ஷோ கூட சொல்லுவார், எப்போ அவர் தான் சொல்லுவார், நான் கூட பார்த்து தான்ப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் பிளண்ட்டாக பேசக்கூடிய ஆள். அது வந்து நமக்கு வந்து அந்த அம்மாட்ட ஒரு பெரிய செட்பேக். கடைசியில் வந்து நான் என்ன ஒரு நாள் வந்து ஆளை வச்சு அடிச்சு விட்டாங்க. நான் வந்து மானாமதுரையில் பப்ளிக் மீட்டிங், அந்த பப்ளிக் மீட்டிங்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினேன் கவர்மெண்ட்டை. மறுநாள் பட்ஜெட் மீட்டிங். அது முதல் நாள் அதை பார்த்துட்டு சாயங்காலம் மாலை முரசு பேப்பரில் பெருசாக வந்துருச்சு. நான் அங்கே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி இங்கே வரணும், அசம்பிளிக்கு வரணும். அங்கே மதுரையிலே வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷனில் எனக்கு ஐ சா சம் சஸ்பீஷியஸ் மூமெண்ட்ஸ். அங்கே 2-3 நின்னாங்க, நான் வர்றதை பார்த்தாங்க வச்சாங்க. நான் வந்து அப்புறம் ஏறி நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளே உட்காந்துட்டேன். இங்கே வந்து காலையில் 5 மணிக்கு இறங்கினேன் பாண்டியன் எக்ஸ்பிரஸில். எங்களுக்கு வந்து ஒரு பஸ் உண்டு எம்எல்ஏஸுக்கு வந்து ஃப்ரம் தி எக்மோர் ஸ்டேஷன் டு அசம்பிளி ஹாஸ்டல். அதில் காலைல வந்து இறங்கினேன் ஒரு 5:30 மணிக்கு. கொஞ்சம் இருட்டு. வந்து 2 சூட்கேஸ், ஆனால் பட்ஜெட் செஷன் 15 நாள் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காண்டி 2 ட்ரெஸ், என் கூட ஒரு அசிஸ்டண்ட்டு 2 பேரும் வந்தோம். அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் பழைய ஹாஸ்டலில் அந்த வாசலில் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்து போர்வை போட்டு மூடிக்கிட்டு யாருன்னு நான் வந்து ஆட்கள் நிறையா வருவாங்க. எம்எல்ஏ உள்ளே ஏறினேன். நான் போன உடனே வந்துட்டான்டான்னு சொன்னாங்க. விறகட்டை முருட்டுக்கட்டையை வச்சு டப்பன்னு அடிச்சிட்டான். எதிர்க்க வந்து போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்குது. அசம்பிளி நடந்தோடனே போலீஸ் அவுட் போட்டான். நான் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால, அப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்ததுனால 2 சூட்கேஸையும் தூக்கி வச்சு பிடிச்சிட்டு என் கூட இருந்தவரும் ஒரு பேச்சாளர், காங்கிரஸ் கட்சி பேசுகிறார், அவரும் முடிச்சுருந்தாரா அப்படின்னு சொல்லி வேஷ்டியை மடித்து கட்டினோடனே கட்டையை விட்டு அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. பிறகு வந்து அதுக்குள்ளே போலீஸ் தூங்கிட்டு இருந்த போலீஸ்லாம் வந்தாங்க. பிறகு காலையில் வந்து அசம்பிளியில் வந்து ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டாந்தோம். நாங்கள் ரோடு ரோக்கோ பண்ணோம். என்டையர் அப்போசிஷன் வழிநடை பண்ணோம். ஒரு 10 நாள் அசம்பிளியே போகலை, எல்லாம் தகராறு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு கூட சேடப்பட்டி முத்தையா தான் அப்போது சபாநாயகர். அவங்க வந்து நாங்கள் இல்லாமல் இருக்கும்போதே வந்து அவர் யார்கிட்டையோ பணம் வாங்கிட்டு கொடுக்கல அந்த தகராறு அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அசம்பிளிக்குள்ளே நாங்கள் ஹவுஸில் இல்லை. அப்படி அதனால் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமோனியஸ் சிச்சுவேஷன் தான் அந்த அம்மா கூட. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு கடைசி வரைக்கும் வரல. எங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே நேராக வந்து அந்த அவங்க தாக்கப்படுற அன்னைக்கு என்னை தான் முதல்ல கூப்பிட விட்டாங்க. ஏன்னா நான் தான் வந்து அசம்பிளி விவகாரத்தை வந்து தலைவர் மூப்பனார் தான் பார்ட்டி லீடர், குமரி அனந்தன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு. நான் தலைவர் வந்து டெய்லி வரமாட்டாங்க, நான் தான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு காலைல வந்து நாங்கள் எங்கள் ரூமில் உட்காந்துருந்தோம். திருநாவுக்கரசரும் KKSஆரும் வந்து அம்மா அவங்கள கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே போனேன், அவங்க ரூமுக்கு போனேன். லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் அவங்க.
போன உடனே சொன்னாங்க, பீட்டர் இன்னைக்கு வந்து ஐ ஹவ் இன்ஃபார்ம்டு டெல்லி, யூ ஹவ் டு சப்போர்ட் அஸ் டுடே. வேற என்னன்னு ஒன்றுமே சொல்லாமல் பிளண்ட்டாக சொன்னாங்க. ஐ ஹவ் இன்ஃபார்ம்டு டெல்லி, யூ ஹவ் டு சப்போர்ட் அஸ் டுடே. நான் உடனே வெளியே வந்து ஃபோன் பண்ணி தலைவருக்கு சொல்லிட்டேன், ஏன் இப்படி பேசுகிறாங்க, என்ன சப்போர்ட்டுன்னு தெரியல, பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் வேறு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே தலைவர் கிளம்பி வந்துட்டார். பிறகு வந்த பிறகு அசெம்பிளியில் வந்து கலைஞர் பட்ஜெட்டை பிடுங்க இப்போ வாசிக்க ஆரம்பித்தார். பிறகு தகராறு வந்துச்சு. பிறகு இந்த அம்மா வந்து வாசல் வரைக்கும் நான் தான் கூட போனேன். அப்போ தான் சசிகலா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நீங்கள் வந்து இது இன்ஃபார்ம் ஐயாட்ட மூப்பனார்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பிறகு நான் உடனே தலைவருக்கு வந்து சொன்னேன். பிறகு அவங்க வந்து தேவகி நர்சிங் ஹோம் இருக்கு இல்லையா, நம்ம இசபெல் நகருக்கு பக்கத்தில், அங்கே தான் வந்து அங்கே தான் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நானும் தலைவரும் போய் அங்கே போய் பார்த்தோம். சொல்கிறேன், இப்படிலாம் இருந்தோம். பட் ஆனால் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு முதல்ல இருந்தே ஒரு சரியான உறவு வரல. அதனால் அசெம்பிளியில் வந்து அது பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் அசெம்பிளியில் இருக்கும்போதே நான் ராஜ்யசபாவுக்கு எலெக்ட் ஆகிட்டேன் டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி கரியர். ஆமாம். அதுக்கு பிறகு நான் பேச எழுந்திருக்க ஆரம்பித்தாலே இவர் சேடப்பட்டி வந்து, இனிமேல் இங்கே என்னையா பேச போகிறீங்க, அங்கே போய் பேசுங்கயான்னு சொல்லிடுவார். ஸோ எனக்கு எதிராக ஒரு கேண்டிடேட் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ ராஜ்யசபா கேண்டிடேட் எலெக்ஷனுக்கு காங்கிரஸில் இருந்தே. அப்போ காங்கிரஸே வந்து ரெண்டாக போயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 64 பேர் அப்போ மெம்பர்ஸ். அதில் வந்து ஒரு 44 பேர் நாங்கள் வந்து தலைவர் மூப்பனாருடைய இன்னொரு வாழப்பாடி ராமமூர்த்தியோட ஒரு 20 பேர் இருந்தாங்க. அவங்க சார்பாக ஒரு ஆளை போட்டு ராஜ்யசபாவுக்கு அதை எனக்கு எதிராக நிப்பாட்டி அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு எதிராக ஒரு காலகட்டத்தில் இருந்தால் கூட வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு டைனமிக் லீடராக, நிச்சயமாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஒரு டைனமிக் லீடர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து நல்ல சந்தர்ப்பங்களை இழந்துருச்சு, திரும்ப ரிவைவலுக்குள்ள சந்தர்ப்பங்கள். அதாவது ஒரு 3-4 சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்திரா காந்தியுடைய மரணம், இந்திரா காந்தி மரணத்தப்போ வந்து அதை வந்து பயன்படுத்தி அந்த மரணத்தின் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அனுதாபால வீசிச்சு. அதை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல. பிறகு வந்து ராஜீவ் காந்தியுடைய மரணம், அதனாலுடைய பயனும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கல. மூணாவது வந்து 2006-11 வந்து கலைஞர் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வச்சுருந்தார். 90 பேர் தான் காங்கிரஸ் சப்போர்ட்டில் இருந்தால் தான் அது வந்து ஒரு அவங்க அப்பொழுது கூட வந்து ஒரு 5 மந்திரி வைக்கல, ஒரு மந்திரி சபை வாங்கி கொடுத்துருந்தா ஒரு 67க்கு பிறகு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அந்த வாய்ப்பையும் தவற விட்டுடுச்சு. இது மாதிரி வந்து முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸு. அது மாதிரி அந்த டிஎம்சி பிறந்த நேரத்தில் வந்து அன்றைக்கி வந்து நரசிம்மராவ் வந்து ரஜினிகாந்த் கொடுத்த ஆதரவை ஏற்றிருப்பாரே, ஆனால் ரஜினிகாந்த் நான் காங்கிரஸ் முதலமைச்சராக உருவாக்குறேன்னு சொல்லித்தான் கூட்டு போனோம். ஷோ வந்து ரஜினிகாந்த்கிட்ட பேசி தலைவர்கிட்ட பேசி நான் வந்து கேம்பெயின் பண்ணுறேன், ஐ வில் மேக் தி காங்கிரஸ் டு பவர்னு சொல்லித்தான் இங்கேருந்து பிரதமரை பார்க்குறதுக்கு கூட்டு போகிறோம். அங்கே பிரதமரை பார்க்க உள்ளே போன உடனே ரஜினிகாந்த் வந்து அவர் ஒய் டோன்ட் யூ பிகம் த சீஃப் மினிஸ்டர்னு கேட்டார். ரஜினிகாந்த் சொல்கிறாரு, நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரியான வாய்ப்பு, இந்த மாதிரி வாய்ப்பு, அது மாதிரி ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. அது வந்து காங்கிரஸினுடைய பிளட் வந்து சக் பண்ணிடுச்சு லைஃப்பில். பார்ட்டி வந்து இன்றைக்கி சர்வைவலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது தமிழ்நாட்டில். ஸோ அதான் இன்றைக்கி நான் யதார்த்தம். அந்த ஸ்ட்ரகிளுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இளைஞர்கள் பெருவாரியாக காங்கிரஸில் இல்லாதது சொல்லலாமா? அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் வந்து எப்படி வருவாங்க ஒரு கட்சிக்கு வந்து, இளைஞர்கள் வருவதற்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு. நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பார்ட்டியினுடைய இதே வந்து 25 அசம்பிளிக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இந்த 25 அசம்பிளி, இந்த 10 பார்லமெண்ட்டு, இது வந்து இந்த தொகுதி மாறவே மாறாது. ஒரு 50 வருஷமா இதே பார்லிமெண்ட் சீட்டை திரும்ப திரும்ப வாங்கி இவங்களே தான் நிற்கிறாங்க. அப்போது மற்ற 200 தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குது? ரெண்டாவது, இந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் 8 தடவை எம்பி, 9 தடவை எம்பி, அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து போயிட்டா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுனால நான் ராகுல் காந்திக்கே ஒரு கடிதம் எழுதுனேன். நீங்கள் தயவுசெய்து வந்து ஒரு கோல்டன் ரூல் போடுங்க, 2 முறைக்கு மேலே தேர்தலில் நிற்பதற்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. 2 டைம்ஸ் நின்னாச்சுன்னா புதிய வாய்ப்பு, யூ ஹேவ் டு கம் ஃபார் பார்ட்டி ஒர்க். 2 முறை நின்ன பிறகு பார்ட்டி ஒர்க்குக்கு வரணும். 70 வயதுக்கு மேலே தேர்தல் நிற்பதற்கு அனுமதி இல்லை.
அது 70 வந்து நீங்கள் வேணால் எக்ஸப்ஷனல் கேஸில் 75 ஆக்கிடுங்க. ஒரு ரொம்ப இன்டிஸ்பென்சபிள் லீடர். 75க்கு மேலே எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் யாருக்கும் கிடையாது. அவங்க தே கேன் பிளே வந்து அட்வைசரி ரோல். ரெண்டாவது, ஒரே ஃபேமிலியில் 2 பேருக்குலாம் ஒரே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் இந்த கட்சி வளரும் அப்படின்னு எழுதுனேன். பட் ஐ டோன்ட் நோ அது இதெல்லாம் கேட்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. 67 பறி கொடுத்த அந்த ஆட்சியை திரும்ப மீட்கிறதுக்கு எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுத்தது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலைகளும் வந்து இன்னைக்கு வந்து அதை மாதிரி இப்போ இன்னைக்கு வச்சிங்களேன், இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற அகில இந்திய அரசியல் சூழ்நிலையில் ஒரு கூட்டணிக்குள்ள செயல்பட வேண்டிய நிர்பந்தம் வந்து இருக்குது. இப்போ ராகுல் காந்திக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை தாண்டி ஒரு செல்வாக்கு இருக்குது. மக்கள் வந்து அவரை நல்லவர், வந்து அதிகாரத்தை விரும்பாதவர், ஏழை எளிய மக்கள் மீது கரிசனம் உள்ளவர், ஒரு குட்வில் இருக்குது, ஒரு குட் வந்து அவருக்கு வந்து இருக்குது. அது வந்து யாருக்கு பயன்படுது? இப்போ இன்னைக்கு வந்து பீகாரில் வந்து நடக்கிறார். இப்போ பீகாரில் நடக்கிறாருன்னா இந்த நடைபயணம் வந்து காங்கிரஸுக்கு வந்து அதனால் பயன் இல்லை, தேஜஸ்வி யாதவுக்கு தான் பயன். ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு தான் அதனுடைய பலன். இப்போ பாரத் ஜோடோ யாத்திரை நடந்து 6000-7000 கிலோமீட்டர் நடந்தார். அதனுடைய பலனை வந்து காங்கிரஸ் அனுபவிச்சிருக்கான்னு அனுபவிக்கலை. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இந்த கூட்டணிக்குத்தான் பயன்படுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் ரிவைவலுக்கு ஒன்றும் பயன்படாது. அப்போது இந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஆனால் அதே சமயத்தில் இந்த கூட்டணி இல்லாமல் அகில இந்திய அரசியல் வந்து ஆடி போகும். இப்போ இன்றைக்கி வந்து திமுகவுடைய ஆதரவு இல்லைன்னு வச்சுங்க, பார்லிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்றைக்கி மோடி அமித்ஷா கூட்டணியினுடைய அந்த ஆன்ஸ்லாட்டை எப்படி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? இன்றைக்கி அங்கே ஒரு 30 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டாயம், ஸோ இதை மாதிரி சூழ்நிலைகளில் வந்து இன்றைக்கி வந்து தமிழக காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வந்து அதனுடைய சாக்ரிஃபைசிங் தான். ஒவ்வொரு கட்டத்துலேயும் தியாகம் பண்ணி முதல்ல அன்னை இந்திரா காந்தி காலத்தில் வந்து வெறும் 9 நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டுக்கு வந்து அந்த அம்மா எனக்கு அசம்பிளி சீட்டே வேண்டான்னு சொன்னாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ திஸ் த சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு டுடே. பார்கெயின் பவரை லூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கட்சி அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கட்சியினுடைய உயிரோட்டம் வந்து குறைந்து கொண்டே போகுது. நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து பவர் ஓரியன்ட் பாலிட்டிக்ஸ் தாங்க. அதிகாரம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து அரசியல் கட்சியாக நடத்த முடியாது. அப்போ வந்து வர்ற ஒரு இளைஞன் என்ன செய்கிறான்? நான் வரணும், நான் வந்து உடனே பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக வரணும், நான் உடனே முனிசிபல் சேர்மனாக வரணும், பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக வரணும், எம்எல்ஏ வரணும், எம்பியாக வரணும். அப்போ அதுக்கு எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே தானே போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து காங்கிரஸில் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த இளைஞர்கள் இங்கே வர்றதுக்கு வந்து காரணம் இல்லைல்ல. ஸோ அந்த இஷ்யூவெல்லாம் இப்போ காங்கிரஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும். இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த கட்சியை உயிரோட்டமாக வைக்கணும்னா அவங்க ஒரு டிராஸ்டிக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா பல கட்சிகளை விமர்சித்தாலும் காங்கிரஸை விமர்சிக்கலை. இதனுடைய அடிப்படையில் விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து 2026 தேர்தலில் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கலா யதார்த்தத்தில் வந்து ராகுல் காந்திக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கு இடையில் ஒரு அரசியலை தாண்டி ஒரு உறவு புரிதலும் இருக்குது. அதை மீறி 2 பேரும், ஏன்னா ராகுல் காந்தி முடிவெடுக்காமல் காங்கிரஸ் முடிவெடுக்காது. உண்மைதான். அதை மீறி வந்து ராகுல் காந்தி முடிவெடுப்பார்னு நான் நினைக்கல. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்துக்கு, நம்முடைய இந்தியாவினுடைய பன்முறை கலாச்சாரத்திற்கு, மதச்சார்பின்மைக்கு இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில் காங்கிரஸ் சில தியாகங்களை பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சக்திகளை வந்து வெற்றி பெறுவது இன்னொரு 10 வருஷத்துக்கு தள்ளி போகும். இப்போ எது ப்ரையாரிட்டின்னு பார்க்கணும். அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுவது முக்கியமா, இல்லை ராகுல் காந்தி வந்து இந்தியாவில் மோடி அரசை அகற்றி விட்டு பிரதமராவது முக்கியமானு காங்கிரஸ் முடிவு பண்ணணும். அது காங்கிரஸ் முடிவு வந்து அப்போ தானே இருக்க முடியும். ஸோ அந்த முடிவுக்கு கொடுக்கக்கூடிய விலையாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தான் நான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் ரிவைவலுக்கும் ஒரு வழியை வந்து காங்கிரஸ் கண்டுபிடிக்கணும். இல்லைனா பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேர்கள் வந்து பட்டு போகும். உண்மைதான். அது கடைசியில் மரம் விழுவதை தவிர வர வழி இல்லை.
ஸோ அந்த வேர்களை உயிரோடு வைத்துக் கொள்வதற்காவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல, குறைந்தபட்ச ஸ்ட்ராட்டஜி வேணும். அது என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும் காங்கிரஸ். அதுக்கான முனைப்பில் யாராவது இருக்காங்களா? இப்போ எங்களை மாதிரி நாங்கள் சொல்ல தான் முடியும். இப்போ ஆக்டிவாக ஃபீல்டுக்குள்ளே போய் வேலை செய்யக்கூடிய இது ஸ்டேஜெலாம் எங்களுக்கெல்லாம் மோஸ்ட் வி ஆர் ஆல் கிராசிங் 70-75 இந்த மாதிரி ஸ்டேஜில் திரும்ப களத்துக்குள்ளே போயெல்லாம் பண்ண முடியல. புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ் தான் அவங்கள கைட் பண்ணுறோம், சொல்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் வரும்போதும் அவங்கள்ட்ட இதை பற்றி எடுத்து சொல்கிறோம். அதுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எங்களோட இருந்த அகில இந்திய தலைவர்கள்லாம் அங்கே இல்லை. முகுல் வாஸ்னிக் லமாரெலாம் எல்லாம் சைட்லைன் ஆகிட்டாங்க. அவர் எங்களுடைய குலாம் நபி ஆசாத், அம்பிகா சோனி அந்த மாதிரி ஒரு டீம்லாம் இப்போ ஆஸ்கார் பெர்னாண்டஸ், ஏகே ஆண்டனி இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து காங்கிரஸை எங்களோட அதெல்லாம் இல்லை. இப்போ நியூ யங் எலமெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களில் தமிழ்நாட்டில் இன்ட்ராக்ஷனை நிறையா வரல. தமிழ்நாட்டில் எக்ஸ்போஷர், தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் அப்படி அவங்க இங்கே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு அகில இந்தியாவிலிருந்து வர்றவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் 10 நாள் 15 நாள் தங்கி தமிழ்நாட்டினுடைய பாலிட்டிக்ஸினுடைய அந்த இன்ட்ரிகசிஸ் எல்லாம் தெரியணும். அதாவது அகில இந்திய கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா அதாரிட்டியும் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஆமாம், எல்லா முடிவுகளும் அங்கே தான் எடுக்காங்க. அப்போ அதாரிட்டி இருக்கிற இடத்துல தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்போது அதாரிட்டி வச்சுருக்கிறவங்க இங்கே உள்ள கள யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா they have to spend lot of time here. அதெல்லாம் ஏஐசிசி has to take a lesson. இன்றைக்கு அரசியலில் மிக தீவிரமாக இருக்கின்ற பிரியங்கா காந்தி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அதை பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்களே. அதாவது முதல்ல எனக்கு என்னுடைய ரீடிங் தான் இது, எனக்கு யாரும் சொல்லலை, என்னுடைய புரிதல். முதல்ல அம்மாவுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சோனியா காந்தி அம்மாவுக்கு எல்லாரையும் கொண்டு போய் விடுறதா, ஒரு குடும்ப அரசியல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப பாலிட்டிக்ஸ் ஹஸ் பிகம் வெரி ரிஸ்கி. அந்த குடும்பம் நிறைய விலைகளை கொடுத்தாச்சு, நிறைய உயிர் தியாகங்கள் பண்ணியாச்சு. இப்பவும் திரும்பியும் மீறி எல்லாரையும் கொண்டு போய் அதில் கொண்டு விடணுமான்னு அவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் இருந்தது. பிறகு ஒரு லேட்டர் ஸ்டேஜில் தான் இவருக்கு கண்டிப்பாக ஹீ நீட்ஸ் ஏ சப்போர்ட், மாரல் சப்போர்ட். இப்போ நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பதற்கு 100% ரிலையபிலிட்டி உள்ள ஆள் தேவைப்படுது ஃபார் எனி லீடர். உண்மைதான். அந்த ஒரு இப்போ எதனால எல்லாருமே குடும்பத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக தான் இப்போ டிபெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ஃபேமிலி ஓரியன்ட் பாலிட்டிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்பிக்கையான ஆள் வெளியே தேட முடியல. ஸோ அதனால் எவ்ரி பார்ட்டி ஹஸ் பிகம் ஏ ஃபேமிலி பார்ட்டி. அதில் அவங்க அதற்காக தான் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அம்மா ஷி ஹஸ் பிகம் ஏ மாரல் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஹிம். நாங்களும் கூப்பிட்ருக்குறோம், அவங்கள இங்கே வர சொல்லி கூப்பிட்ருக்குறோம், பார்ப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜயகாந்த், சரத்குமார், கமல்ஹாசன் இப்படி பல பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. பொறுத்திருந்து களமாடணுங்கிற பொறுமை அரசியலில் முதல்ல வேண்டியது உங்களுக்கு காலம் அறிந்து செயல்படக்கூட அந்த டைம் தெரியணும், டைம் சென்ஸ். அந்த டைமுக்கு காத்திருக்கக்கூடிய பொறுமை வேணும். விஜயகாந்தே இன்னும் ஒரு பீரியட் எதிர்கட்சியாக இருந்திருப்பாரு, ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகிருப்பார், இன்னும் செல்வாக்கு கூடி இருக்கும். பட் அவருக்கு உடல்நலம் அனுமதிக்கலை. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. இல்லை, அந்த பஞ்சில் ஓரளவுக்கு மக்கள் மனசில் நல்ல இடம் பிடித்தவர்னா விஜயகாந்த். ஏன்னா அவருடைய சினிமாவோடும் அவருடைய தனிப்பட்ட அவருடைய ஆக்டிவிட்டீஸு, அவருடைய கொடை உள்ளம் அது பரவலாக பேசக்கூடிய பொருள் ஆகிப்போச்சு. அந்த எம்ஜிஆருக்குள்ள அதே இது ஓரளவுக்கு விஜயகாந்த் அவரோட நிஜமாவே அந்த குணம் இருந்தது அவர்கிட்ட. ஆனால் அதுக்கு மற்றவங்களுக்கு இல்லை. நீங்கள் சொல்கிற மற்ற ஆட்கள் சொல்கிறீங்களே, அவங்களுக்கு அந்த குணம் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் நம்ம எல்லாரையுமே எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாது, விஜயகாந்தோட கம்பேர் பண்ண முடியாது. இப்போ விஜய்க்கு இருக்கிற ஃபினாமினன் நமக்கு இன்னும் தெரியலை. இந்த யூத் 2 வகையான ஃபீட்பேக் நமக்கு வருது. ஒரு ஃபீட்பேக் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் இருக்குது, எல்லா ஃபேமிலிலையும் இந்த இந்த ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு பையன் உள்ளவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு எந்த வீட்டில் போய் கேட்டாலும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, இல்லை அது வரும் ரசிகர்கள் கூட்டம் தான், அவர் யாருக்காவது பயன்படுவாரே ஒழிய, அவர் யாரோடு சேர்ந்தால் அது ஒரு ஃபோர்ஸாகவே ஒழிய தனிப்பட்ட முறையில் அது ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை 26 எலெக்ஷன் தான் அதை சொல்கிறேன். இட்ஸ் எ டிஃபிகல்ட் ஃபினாமினன். பட் ஆனால் அது யாரை ஸ்பாயில் பண்ண போகுது? இப்போ எல்லாருடைய அசஸ்மெண்ட் பெரும்பாலானவருடைய அசஸ்மெண்ட்டு, அரசியல் நோக்கருடைய
கணிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 7லேருந்து 10% ஓட்டு வாங்குவார்னு சொல்கிறாங்க. இந்த 7லேருந்து 10% ஓட்டுங்கிறது வந்து பெரிய ஓட்டு. வெற்றி தோல்வியை ஜெயிக்க, ஏன்னா பல இடங்களில் வந்து 1%க்கு கீழே தான் இந்த வெற்றி தோல்வியே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமாம். இப்போ இந்த 10% ஓட்டு எங்கேருந்து வருகிறது, யாருடைய வெற்றியை யாருடைய வெற்றியை பாதிக்க போகுது, அது வந்து ஒரு ஃபினாமினன். அது சில பேர் என்ன சொல்கிறாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் பூரா அவர் வாங்குவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எதிரியை தோற்கடிப்பது முக்கியம்னு நினைப்பாங்க. யார் ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து நம்முடைய உயிரோடு இருக்கணும்ல, அந்த ஊரில் பாதுகாப்போடு இந்த ஊரில் இருக்கணும், மரியாதையோடு இந்த ஊரில் இருக்கணும். நமக்கு வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும், நம்ம சர்ச்சுக்கு போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும், நம்முடைய மத மரபுகள் வந்து இடைஞ்சல் இல்லாமல் நடக்கணும். இதுக்கு வந்து யார் இடைஞ்சல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. சரியான பார்வை. அவங்க வந்து யார் ஜெயிக்கணும்னு அவங்க பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத. தே ஹாவ் டு சூஸ் ஒன்லி த லெஸ்ஸர் ஈவில். அதனால வந்து அதை நோக்கி தான் அவங்களுடைய அதனால வந்து விஜய்க்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சால் தே ஓன்ட் வேஸ்ட் தேர் ஓட். நான் இப்போ இந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வட இந்தியாவில் கூட ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்னு சொல்கிறாங்க. அதை முஸ்லீம்ஸு ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடு மட்டும்தான், கேரளாவில் மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஏ சைஸபிள் பாப்புலேஷன். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து தே ஆர் 1% மோர் தேன் முஸ்லீம்ஸ். ஆனால் நார்த்தில் வந்து கிறிஸ்டியன்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க வந்து 20%, 22%லாம் இருக்கிறாங்க. யார் முஸ்லீம்ஸ்? சில அவங்க இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேசுகிறதே இல்லை, யாரும் சண்டைக்கு விழுவதும் இல்லை, ஓட் போடுற அன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ஓட்டு போடுறது. இப்போ அதில் கூட ஓவாசி மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஓட்டை தனியாக பிரித்தாங்க. அது வந்து இஸ் இன்டைரக்ட்லி ஹெல்ப் டு பிஜேபி டு வின். இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓவாசிக்கு ஓட்டு போடுறத கூட நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா ஓவாசி வந்து அதை பிரித்து பாஜகவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நிற்கிறாருங்கிற மாதிரி ஒரு பெருசாக ஒரு கருத்து வந்துருச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜிக்கு ஓட்டிங்னு போயிட்டாங்க. எந்தெந்த தொகுதியில் பிஜேபியை யார் தோற்கடிப்பாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. இந்த தொகுதியில் சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிக்கும்னா அதுக்கு போடுவாங்க, காங்கிரஸ் ஜெயிக்கும்னா அதுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி ஓட்டிங் வந்துருச்சு. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே உள்ள என்லைட்டன்டு பீப்புள், மைனாரிட்டிஸ், வெல் எஜுகேட்டட், அரசியல் தெரிஞ்சவங்க, அதனால் வந்து தே மே லைக் டு ஓட் ஃபார் விஜய். ஓட்டு போட விரும்பலாம், ஆனால் ஓட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கார். அது சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் மாற்றி கொண்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜம்ப் வந்து அவருக்கு வந்து சிஎம் சேருங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவதுங்க, மக்கள் செல்வாக்கு, பாப்புலாரிட்டி எல்லாம் வந்து வேற, எலெக்ஷன் வந்து வேற. எலெக்ஷன் நடக்கிற போலிங் டேட் அன்னைக்கு உங்கள் மிஷினரியை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக வந்து அப்படியே கட்டுப்படுத்திடுவாங்க. கிராமங்களில், வில்லேஜஸில் வந்து அந்த டாமினேட்டிங் ஃபிகர்ஸ் இருக்காங்கல்ல, டிஎம்கேல இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க, பிஜேபியில் கூட இருக்கலாம், காங்கிரஸில் கூட இருக்கலாம், இவங்கெல்லாம் அந்த ஊரில் கமாண்டிங்காக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. அவங்க அந்த ஊரை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அவங்க உங்கள் ஆட்களை வந்து செயல்பட விடாமல் முடக்கிடுவாங்க. சின்ன பசங்க தானே. அன்னைக்கு தான் அவருக்கு தெரியும். இதை நான் வந்து என்னுடைய எலெக்ஷன்லேயே நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைநல்லூர் கான்ஸ்டுவன்சியில் நின்னேன். அப்போ என்னை எடுத்து செந்தூர் பாண்டியன்னு பழைய அமைச்சர் இருந்தார், அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் என்னை எடுத்து கண்டஸ்ட் பண்ணார். அந்த செங்கோட்டை ஏரியாவில் நான் கடைசி நாள் போலிங் டேட் அன்னைக்கு எங்கள் ஆட்கள் யாருமே ஃபீல்டில் இல்லை, டிஎம்கேயும் இல்லை, காங்கிரஸும் இல்லை. போலிங் பூத்ஸ்லாம் திறந்து கிடக்குது. ரெப்ரசன்டேஷனே இல்லை. நீங்கள் வந்து ஏஜெண்டை போட்டால் ஏஜெண்டை கூட்டு போயிடுவாங்க, வெளியே வந்து பூத்து வச்சு உங்கள் ஒர்க்கர்ஸ் வச்சுருந்தா அவங்கள கூட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் எலெக்ஷனரிங் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் கண்டக்டிங் கான்ஃபரன்சஸ், மீட்டிங்ஸ். அதெல்லாம் கூட்டம் வரும், போகும், உங்களுக்கு ஜனங்கள் போகிற இடத்துல திரளுவாங்க. 234 தொகுதியிலையும் 8 மணி நேரத்துக்குள்ளே ஓட்டை போல் பண்ணுறதுக்கு உன்ட்ட என்ன மிஷினரி இருக்குது? அதுதான் முக்கியமான விஷயம். வாட் இஸ் த மிஷினரி யூ ஹேவ்? நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய மிஷினரி இருந்தே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கான்ஸ்டுவன்சியில் 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு போட்டாங்களா மகாராஷ்டிராவில்? வென் யூ ஹேவ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, கூட்டணி, 3 கட்சி கூட்டணி, சிவசேனா எவ்வளோ பெரிய கட்சி, சரத்பவார் வந்து எவ்வளோ பெரிய லீடர், காங்கிரஸில் 3 எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸு, இவ்வளோ பேர் இருந்தால் கூட தகப்பன் பேர் எக்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்க, அவனெல்லாம் நீ வெரிஃபை பண்ணலையே நீ?
அப்போது வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுறதுக்கு யார், உங்களுக்கு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யார் இருக்கா? ஒவ்வொரு ஜில்லாவிலையும் வந்து யூ நீடு வந்து ஒரு ஒரு லெஃப்டினன்ட் வேணும்ல. கரெக்ட். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து இன்னும் அதுக்கு எல்லாம் டெவலப் ஆகலையே. இட் டேக்ஸ் டைம். இப்போ டிஎம்கேல வந்து 1967 வந்து சாதாரண அவ்வளோ ஒரு கட்டமைப்பு இருக்கு. கட்டமைப்பு இருந்தது. அதுக்கு பிறகு வந்தவங்க அப்படி அதிமுகவுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது வந்து அவருக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன் நான். விஜய்க்கு புரியலையா அல்லது வந்து எடுத்து எடுத்து சொல்றது சொல்லலையான்னு தெரியல. இப்போ முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற நிலையில் அவர் வேறு ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாருன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் கூடுதலான வெற்றி. ஆமாம், நீங்கள் அவருக்கு வந்து வச்சிக்கலாம், ஒரு 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 வச்சுக்கலாம். ஒரு டு ஸ்டார்ட் வித் வந்து ஒரு 25லேருந்து 30 எம்எல்ஏக்கள் வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து ஏஜ் இஸ் டு இஸ் அட்வான்டேஜ். ஏன்னா அவர் அடுத்த 26லேருந்து 31 எலெக்ஷனில் வந்து அவர் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 25 எம்எல்ஏ அப்புறம் அவங்க வந்து ஒரு 30 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி, அந்த பார்ட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக்சர் வரும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அவர் திங்க் பண்ணால் தானே சரியாகும். இந்த சூழலெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவெடுத்தார். அது நல்ல முடிவுன்னு தோணுது. நிச்சயமா அவர் எனக்கு அப்படி முடிவு எடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து இஸ் மேன் ஆஃப் த மாசஸ். அவருக்கு வந்து அந்த பல்ஸ் வந்து தெரியும். எனக்கு அவர் நிச்சயமாக வந்து வரமாட்டாருங்கிறது எனக்கு முதல்லேருந்தே தெரியும். அதுவும் அவருடைய ஹெல்த் கண்டிஷன்ஸும் எனக்கு தெரியும். அவர் வந்து அந்த ஹெல்த் கண்டிஷன் அவரை பெர்மிட் பண்ணாது. ஸோ அவருடைய டைம் வந்து அவர் தலைவர் மூப்பனாரோடு இருந்து அன்னைக்கு இந்த கடவுள் நினைத்தாலும் இந்த ஜெயலலிதா ஜெயிச்சா காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் வந்து மேட் த டிஎம்கே அண்ட் டிஎம்சி ஸ்வீப் த எலெக்ஷன். அதுதான் அவருடைய பீக் அப்போ உள்ளது. அதனால தான் அவர் டுக் எ வைஸ் டெசிஷன். அதுக்கு வந்து அரசியல் கட்சிங்கிறது வந்து சாதாரண விஷயம். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து 24/7. இப்போ விஜய்லாம் வந்து நீங்கள் வந்து அக்சசபிலிட்டியை சொல்லுங்கள். அவர் வந்து அவைலபிளாக இருக்கணும்ல. டெய்லி 100 பேர் 200 பேரை பார்க்கணும். பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், பதில் சொல்லணும். பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னும் அவர் நடத்தலையே. ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் தன்னம்பிக்கை வரலன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு 100 பேரை சந்தித்து பதில் சொல்கிறதுக்கு இன்னும் பிரதமரே இன்னும் ரெடி ஆகலை. அப்போது இவரை மாதிரி ஆட்களுக்கு வந்து இன்னும் அந்த தன்னம்பிக்கை வரல. அது வர்றதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். அதுக்கு முன்னால் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அவர் நினைக்கிறது வந்து கொஞ்சம் அவசரப்படுறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ரஜினியுடன் மிக நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்லை? ஆமாம் ஆமாம். ரொம்ப அந்த டிஎம்சி சமயத்தில் அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப பண்பான மனிதர் சார். இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்டம் இருக்குது அவர்கிட்ட. இந்த வயசுலையும் இந்த வந்து ஒரு துளி கூட ஒரு துளி கூட இல்லாமல் அவர் அவ்வளவு சாதாரணமாக இயற்கையாக இருப்பார். டவுன் டு எர்த்தாக இருப்பார். அதில் வந்து நீங்கள் எனக்கு அவரை வந்து அதில் ரொம்ப இருக்கும். ரொம்ப மென்மையான மனிதர். யாரையும் நோவடித்து பேச மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் பேச மாட்டார். ஸோ சச் ஏ ஒண்டர்ஃபுல் பர்சன். தலைவர் மூப்பனார் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்தது. அவர்கிட்ட வந்து ரொம்ப சோட்ட ரொம்ப மரியாதை. ஷோ என்ன சொன்னாலும் கேட்பார். அவங்க 2 பேரும் பேசும்போது 2 பேரும் சீரட்டு பிடிப்பாங்க. ஊதிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். நமக்கு ரூமுக்குள்ளே உட்கார ஒரே புகை மூட்டமாக இருக்கணும். நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஷோவோட பழகிருக்கலாம் அந்த அளவு? நல்லா பழகுவேன். ஷோவுக்காக நான் போயிடுவேன். அங்கே துக்ளக் ஆஃபீஸ் போயிடுவேன். அவர்கிட்ட போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அசம்பிளி நடக்கும்போது முக்கியமான டிஸ்கஷன் வருதுன்னு வைங்க. இப்போ கவர்னர் உரை, பட்ஜெட் ஸ்பீச்சு, அதெல்லாம் அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். என்னென்ன பேசணும், என்னென்ன ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்வார். அது மாதிரி இன்புட்ஸ் கொடுப்பார். அவங்க துக்ளக் ஆஃபீஸில் நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த துக்ளக்கில் ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எங்களோட கோஆர்டினேட். ஆமாம், எங்களோட கோஆர்டினேட் பண்ணுவார். அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அந்த ஆஃபீஸ் அந்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்குவோம். துக்ளக்கில் என்ன சப்ஜெக்ட் கேட்டேன்னா முரசொலி வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ்ஃபுல் அவங்ககிட்ட இருக்குது. ஆமாம், கம்யூனிஸ்டுகள்கிட்டையும் உண்டு. சிபிஎம் சிபிஐ ஆஃபீஸில் கூட அவங்கள்ட்ட நிறையா வந்து லைப்ரரி அது காங்கிரஸில் அந்த இன்புட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் அந்த எங்களுக்கு வந்து வேறு ஆஃபீஸ் தான் அந்த துக்ளக் ஆஃபீஸை பயன்படுத்தும். இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான அதிருப்தியை இவங்க வந்து இந்த எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒன்று வந்து ஒத்துக்கணும் சார், முதலமைச்சருக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு மதிப்பு இருக்குது. அவருக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. நிறையா பேர் வந்து அவர் ஏதோ சின்சியராக செய்யணும்னு நினைக்கிறாருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு அவைலபிளாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற லீடர்ஷிப்பில் ஹீ இஸ் த டாலஸ்ட் லீடர். அவருடைய ஸ்டேச்சரில் வந்து இன்னைக்கு வேறு கட்சியில் தலைவர்கள் இல்லை. கரெக்ட். ஸோ இது வந்து அவருக்குடைய ஒரு அனுகூலமான விஷயம். விஷயம்.
அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது டிஎம்கே வந்து ஆர்கனைசேஷனலாக ரொம்ப ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு குறைந்தது வந்து ஒரு 3000லேருந்து 4000 பேர் பொறுப்பில் இருக்கிறவங்களே இருக்காங்க. இலக்கிய அணி, வர்த்தகர் அணி, பொறியாளர் அணி, முறைசாரா ஓட்டுநர் அணி, மருத்துவர் அணி, இப்படி வந்து எத்தனை அணிகளை ஒன்று, நெசவாளர் அணி, விவசாயிகள் அணி, இப்படின்னு சொல்லி ஒரு 3000-4000 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டு, அது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் அவ்வளோ பேரையும் டெக்னாலஜிக்கலாக பேர், மொபைல் நம்பரு, அவங்களுக்கு வந்து வாரம் வாரம் பயிற்சி முகாம், இந்த மாதிரி ஸ்ட்ராங்லி கனெக்டடாக ஸ்ட்ராங்லி கனெக்ட். அது வந்து ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தொகுதி அமைப்பாளர், பார்லமெண்டரி தொகுதி, பிறகு பெருங்கோட்டம், சீனியர் லீடர்ஸு பிரித்து கொடுத்து வேலை வாங்கி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிஎம்கே வந்து நல்லா வச்சுருக்காங்க. எங்கே வந்து வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டியில் உள்ள கேடட்ஸ், அடிமட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் வேலை நடக்கலை, எங்களுக்கு யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்க வேலைகள் நடப்பதில் இந்த அதிகாரிகள் மட்டத்தில் வந்து பெரும் குழப்பம் இருக்குது. அதிகாரிகளை வந்து எம்எல்ஏக்கள் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துல பல எம்எல்ஏக்கள் வந்து சொல்கிறாங்க. சில அதிகாரிகள் தாங்க நினச்சது தான் செய்கிறாங்க. அதனால ரொம்ப கெட்ட பேர் வருது. சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் வந்து கரப்ஷன் வந்து இன்னும் அப்படி தான் வந்து இருக்குது. அதை குறைச்சாங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் வந்து இன்னும் கூடும். இப்போ சிஎம்முடைய ஸ்கீம்ஸ் வந்து அந்த மகளிருக்கு மாதம் 1000, கல்லூரி பெண்களுக்கு மாதம் 1000, கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000, காலை உணவு, ஒரு வீட்டில் வந்து ஓல்டேஜ் பென்ஷன் இருந்தால் ஓல்டேஜ் பென்ஷன் 1700 என்னமோ, ஊனமுற்றோர் இருந்தால் அதுக்கு ஒரு 1000 என்னமோ, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது மாதம் ஒரு 1000-1500 சேவிங் மிச்சம். ஒரு குடும்பத்துக்கு மாதம் 7500 கிடைக்கும். இப்போ இந்த 2-3 வருஷத்தில் இவர் போட்ட ஸ்கீமில் பொருளாதார ரீதியாக பிற்பட்டவருக்கு வந்து ஈச் ஃபேமிலி கெட் 7500. அது பெரிய விஷயம் அல்லவா? பெரிய உதவி. அந்த செல்வாக்கு வந்து எப்படி போகும்? நீங்கள் நம்ம மேக்ரோ வந்து நம்ம சொல்கிறோம் கரப்ஷன் இருக்குது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது வந்து எத்தனை பேருடைய இஷ்யூன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கீழே உள்ளவனுக்கு பிரெட் அண்ட் பட்டர் தானே உங்களுக்கு. 1ஆம் தேதி ஆனால் மாதம் 1000 ரூபா வருது. அது ரேஷன் கடைக்கு போனால் அரிசி இலவசமாக கிடைக்கும். பிள்ளைங்க போனால் காலையில் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்குது. ஸ்கூலில் வந்து நோட் புத்தகம் கொடுத்துட்றான். இன்னும் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு வேணும், யூனிஃபார்ம் கொடுத்துட்றான். வேலை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நடக்குது, அதில் வந்து வேலை பார்த்து கொடுத்துட்றான். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சாதாரண மனிதர்களுக்கு நான் சொல்கிறேன். உண்மைதான். ஸோ அதனால வந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னா நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் நல்ல ரொம்ப நல்ல போயிட்டு அவரை வந்து எனக்கு வந்து ஒரு 30-35 வருஷமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன் வந்து இவர் கலைஞருடைய இடத்த வந்து இவர் எப்படி நிரப்புவார் அப்படின்னு நான் சந்தேகப்பட்டதில் எனக்கு ரொம்ப இருந்தது. ஏன்னா அப்போ நான் பார்க்கும்போது அவர் 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் பேசவே மாட்டார். வந்து லாஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு அப்படியே எழுந்துச்சு போயிடுவார். அப்பவே நான் பார்ப்பேன். நான் பார்த்து அல்லது நீங்கள் பேசணும் கூட சட்டசபையில் பேசுங்க வைங்கலாம் நாங்கள் சொல்லுவோம். அதை கூட ஒரு மேடையில் சொன்னார் ஒரு நாள். இப்படி அண்ணா வந்து எனக்கு சொல்லுவார், சொல்லுவார் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதுக்கு பிறகு டெபுட்டி சிஎம் ஆன பிறகு அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட். ஏன்னா நாங்கள் வந்து அப்போ வந்து சப்போர்ட்டிங் பார்ட்டி. நாங்கள் தான் வந்து எல்லா பில்லுக்கும் ஓட்டு போடணும், இல்லைனா வந்து அது டிஎம்கேக்கு வந்து ஓட்டு கிடையாது. ஸோ கலைஞர் வந்து கேவ் த எக்ஸசைஸ் டு ஹிம், காங்கிரஸை மேனேஜ் பண்ணிக்கோப்பான்னு சொல்லி. அதனால் நாங்கள் தான் வந்து எங்கள் எம்எல்ஏக்கள் அது போக்குவரத்து, அதனால் அவரோட குறைந்த விஷயம். அதனால் அப்போது வந்து நிறையா எங்களை வந்து கம்ப்ளீட்டாக அகாமடேட் பண்ணுறதுல அதெல்லாம் வந்து அவர் ஒரு பெரிய பிளேட் எ மேஜர் ரோல். எனக்கு வந்து அவருடைய பொறுமை இருக்குது பாருங்க, பேஷண்ட்டாக காத்திருந்தார். ஆமாம். நீங்கள் இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஃபேமிலியில் நடக்கிற பாலிட்டிக்ஸை நீங்கள் பாருங்களேன். கரெக்ட். இவருக்கு வந்து பல விஷயங்களில் வந்து சில சமயம் கலைஞர் வந்து இவர் நினைக்கிறதுக்கு நேர் விரோதமாக கூட செய்வார். அந்த மாதிரி கட்டத்தில் எல்லாரும் இவர் கூட இருந்தவங்க பூரா வந்து கேஷுவாலிட்டி ஆகிடுவாங்க. சில முடிவுகள் இவருக்கு எதிராக அந்த சமயத்தில் கூட அவர் வந்து ஒரு சின்ன சலனம் கூட காமிச்சிக்கல. அதிருப்தியை வெளியில் அதிருப்தியை வெளியவே சொல்ல. அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த பொறுமை இருக்குது பார்த்தீங்களா,
அந்த பொறுமையை வந்து அவரை தட்டி 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 அவரை வந்து சரி பண்ணிடுச்சு. கலைஞருக்கு இருந்ததோட இவருக்கு சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. உண்மை. கலைஞருக்கு வந்து உங்களுக்கு வந்து அவர் களமாடிய தலைவர்கள்லாம் யாரு? காமராஜர், ராஜாஜி, எம்ஜிஆர், வாஜ்பாய், மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி அந்த மாரி தலைவர்கள் தான். இன்னைக்கு வந்து இவர் வந்து மோடியையும், அமித்ஷாவையும் டேக்கிள் பண்ணணும். இங்க வந்து எடப்பாடியை டேக்கிள் பண்ணணும். இந்த சிச்சுவேஷன்ல கலைஞருக்கு வந்து சென்ட்ரல்ல இருந்து ஃபண்ட்ஸ் வந்து வரல வைக்கல. ஏன்னா அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸிங் பவர்ஸ் இருந்தது. வரி போட்டுக்கலாம், வரியை வசூல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வரி வசூலிக்கிற போடுற அதிகாரமும் இன்னைக்கு மாநில அரசுக்கு இல்ல. அதனால கொடுக்க வேண்டிய பணத்தையும் அவங்க கொடுக்கறதும் இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஐடியாலஜி விட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு அவருடைய ஒரே ஸ்ட்ரென்த் ஐடியாலஜியில் அவர் நீர்த்து போகல. இப்போ அந்த 20% ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் ப்ளஸ் 18% தலித்ஸ், இது போக சோசியல் ஜஸ்டிஸ், தமிழ் இன உணர்வு, இந்த ஓட்டு வந்து ஒரு 15%. இது எல்லாமே சேர்த்தாலே 45லேருந்து 47% ஓட் ஆகிடுது. இந்த 47% ஓட்டை வந்து கன்சாலிடேட்டாக வச்சுருக்கணும்னா இவர் ஐடியாலஜியில் வந்து ஈர்த்து போகக்கூடாது. ஐடியாலஜியில் ஸ்லிப் ஆகிட்டார்னு வச்சுங்க, இந்த ஓட் பேஸ் வந்து போயிடும். ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் ஐடியாலஜியை விட்டு கொடுத்தாம சென்டரையும் டீல் பண்ணணும். சென்டர் வந்து சாதாரண சென்டரில் காங்கிரஸ் மாதிரி உங்களை வந்து விட்டுட்டு போகிற இது இல்லை. நீங்கள் பண்ணலையா பணம் தர மாட்டேன், என் கொள்கை நீ புதிய கல்விக் கொள்கை நீ எடுத்துக்கலையா பணம் கிடையாது. அப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி அதில் வந்து சமாளிக்கிறார்ல. ஸோ அவர் வந்து அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடை வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டாக வந்து கொண்டாந்துருக்கிறது பெரிய விஷயம். அதை வந்து அவருக்கு அந்த கிரெடிட் நம்ம கொடுத்தோம். அதுக்குள்ளே பொறுமை, அதுக்குள்ளே அனுசரணை, இது வந்து வரக்கூடிய காலத்தில் அவருக்கு இருக்கிற சேலஞ்சஸ் வந்து பாசிச சக்திகள், மதவாத சக்திகள், வலதுசாரி சக்திகள் தொடர்ந்து வந்து மிகப்பெரிய வெற்றியை வடக்க பெற்றுக்கொண்டே இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இவர் இந்த கொள்கையை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பீகார் எலெக்ஷன் இஸ் ஏ வாட்டர் ஷெட் எலெக்ஷன். பீகார் எலெக்ஷனில் வந்து மீண்டும் பிஜேபி அணி வெற்றி பெறுதுன்னு வச்சுங்க, இட் வில் பி அ செட் பேக். அது அந்த மாதிரி கிரைசிஸ் எல்லாம் வரும்போது அப்படி அங்கே தோற்று போச்சுன்னா இவரை ரொம்ப இடைஞ்சல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்குறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியலை. ஏன்னா அமித்ஷா மோடி கம்பைன் வந்து அது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம அதை வந்து எடை போட்டு ஒரு நேர்மையான எதிரிகள்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு இவர் வந்து எப்படி களமாட போகிறாரு, என்ன வியூகம் வைக்க போகிறார், அதுக்காகத்தான் இந்த கூட்டணியை வந்து இன்டாக்டாக வச்சுருக்கிறார். இந்த கூட்டணியில் சேதம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது வந்து கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்து செயல் பண்ணோன்னா நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதாவுக்கு வந்து முன்னால விட இப்போ எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. முன்னால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்டச்சபிள் பார்ட்டி மாதிரி இருந்தது. அதாவது இன்னும் ஓரளவுக்கு நான் கீழே போய் சொல்லணும்னா அது ஒரு பிராமின்ஸ் பார்ட்டி. எல்லா ஊர்லேயும் பிஜேபியில் யார் இருப்பாங்கன்னா பெரும்பான்மையாக பிராமின்ஸ் தான் தலைவராக இருப்பாங்க. அவங்க தான் அதை முன்னால் நின்று நடத்துவாங்க. மற்ற பேக்வர்ட் கிளாஸு, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸு, தலித்ஸு இவங்கெல்லாம் அதில் வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ அது மாறி இருக்கு. இப்போ வந்து அது கொஞ்சம் வந்து எல்லாரும் வந்து அதில் வந்து ஒரு ரெண்டாவது பவர் தொடர்ந்து இருக்கிறாங்க, இன்னும் இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே ஒரு செக்ஷன் மூவ் ஆகும். அந்த செக்ஷன் இப்போ மூவ் ஆகிருக்குது. ஐடியாலஜிக்கலாக அவங்ககிட்ட போனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மற்ற கட்சியில் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் வாய்ப்பு இல்லை என்று கருதுகின்றவர்கள், அவங்க வந்து இப்போ அங்கே போயிருக்காங்கன்னு. ஏன்னா அங்கே லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது. கீழே வந்து இதுக்கு அப்பால், இது நம்ம வந்து அரசியலுக்கெலாம் அப்பால் வந்து ஒரு அடையாள அரசியலுடைய தாக்கம் வந்து கீழே வரைக்கும் போயிருக்கு. ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்டியன்னா எனக்கு வந்து இது ஒரு ஆன்மீக அடையாளமாக தான் இருந்தது. அது மற்ற சர்ச்சுக்குள்ளே போகும்போது தான் ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் ஏ கிறிஸ்டியன். சர்ச்சை விட்டு வெளியே வந்துட்டால் எனக்கும் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து ஹிந்துஸ், பெரும்பான்மையான ஹிந்துஸ்க்கு வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹிந்து கான்சியஸ்னஸ், ஒரு இஸ்லாமிக் கான்சியஸ்னஸ், ஒரு கிறிஸ்டியன் கான்சியஸ்னஸ் வந்திருக்கு. இதை வந்து ஒரு ஆன்மீக அடையாளம்னு சொல்கிறத விட என்னுடைய சமூக அடையாளம்
இது என்னுடைய பெருமை, என்னுடைய இதை வந்து ஒவ்வொரு நாளும் இதை வந்து உயர்த்துறதுக்கு இதுக்கு ஒரு ஒரு கௌரவம் இருக்குது. அந்த கௌரவத்தை வந்து நான் 2000 வருஷத்துக்கு முன்னால் நான் இருந்த நிலைமை அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பிஃபோர் 2000 இயர்ஸ் நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு எண்ணம் வந்து எல்லா மதத்தை சார்ந்தவங்க எல்லா கோயில்லையும் ஏன் கூட்டம் வருது? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அண்ணா நகர் சர்ச்சில் வந்து 6 சர்வீஸ் நடக்குது. 6 சர்வீஸும் ஃபுல். ஓ, முன்ன அந்த அளவு இருக்காது. எனக்கு எனக்கு தெரிஞ்சு 6 சர்வீஸும் முன்னால் 6 சர்வீஸே கிடையாது. காலையில் ஒரு சர்வீஸ், ஈவினிங்கில் ஒரு சர்வீஸ் இருக்கும். 6 சர்வீஸும் வெளியே ஆள் நிற்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த பள்ளிவாசலுக்குள்ளேயும் இடம் கிடையாது. எல்லா பள்ளிவாசலும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளியே நின்று தொழுகை பண்ணுறேன். பிரதோஷம், இங்கே செவ்வாய், வெள்ளி இந்த கூட்டங்களில் வந்து முருகன் கோவிலில், மற்ற கோவிலில் கூட்டத்தை பார்த்தா சபரிமலைக்கு ஒவ்வொரு வருஷமும் அள்ளி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ இது வந்து வெறும் ஆன்மீகமா, அல்லது வந்து இது வந்து ஒரு சமூகத்தை வந்து ஒன்றிணைக்கிற அடையாளங்கிறதுனால நம்ம போய் அதில் போய் நின்றுக்கணும், நமக்கு இந்த அடையாளம் தேவைப்படுகிறது, அந்த மாதிரி உணர்வு இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான இந்துக்களுக்கு அது இருந்தால் அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் தானே. ஸோ அது வந்து பிஜேபி தன்னை வந்து ஒரு இந்துக்களுக்கான கட்சிங்கிறத மீண்டும் 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 அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஒரே நாளில் ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி அதுக்காகத்தான் மற்ற கட்சிகளும் அதை புரிந்து கொண்டு நாங்கள் ஒன்றும் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மற்ற சமூகங்களுக்கே அந்த உணர்வு வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு ஊரில் பார்த்தேன், அவங்க முஸ்லீம்ஸ் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக வேண்டி அந்த ஊரில் உள்ள இந்துக்கள் வீட்டுக்கு பூரா அவங்க பிள்ளையார் சிலையும் பூஜைக்குள்ள பொருளை கொடுக்குறாங்க. இது ஒரு மத நல்லிணக்கம். அதான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி உணர்வு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்பாட்டு உள்ள ஒரு ஊரில் பிஜேபி எவ்வளோ தூரம் வெற்றி பெற்ற முடியும்? அந்த வெற்றி வந்து சாத்தியமாக வடக்க உள்ள மாதிரி இப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துலேயோ குஜராத்லேயோ இதை மாதிரி ஒரு உணர்வுகளை வந்து தூண்டி விட்டுருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் முடியுமா? நீங்கள் சொல்கிற வந்து ஓட்டு வந்து 2% இருக்குது, 5% ஆயிருக்கலாம். அவங்களுக்கு அதை விட மேலே ஒரு பெரிய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதலை. எடப்பாடி இப்போ ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அவருடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து அவருக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இல்லையே. அவர் ஆல் செட் அண்ட் டன். அவர் வந்து ஒரு திராவிடன் பார்ட்டியை தானே லீட் பண்ணுறாரு. அந்த திராவிடன் பார்ட்டியினுடைய கோர் பிரின்சிபிளில் அவருக்கு வந்து கமிட்மெண்ட் இல்லையா? அவர் நீங்கள் திராவிடன் பார்ட்டியினுடைய லீடர்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் பேசணும், எழுதணும், ஆர்டிகுலேட் பண்ணணும், பட்டிமன்றம் நடத்தணும், கவியரங்கம் நடத்தணும், கருத்தரங்கம் நடத்தணும், இந்த மாதிரி தான் அந்த இயக்கம். பத்திரிகை நடத்தணும், பத்திரிகையில் வந்து கடிதம் எழுதணும், இந்த மாதிரி தான் அந்த கட்சி வந்து வளர்ந்துருக்கிறது. பெரியார், பகுத்தறிவு, சுயமரியாதை, மாநில உரிமை, சமூக நீதி, இதெல்லாம் அடிக்கடி பேசணும். அவர் எதை பற்றியுமே பேசுறது இல்லையே. அவர் வந்து திமுக எதிர்ப்புங்கிறத தவிர அவருக்கு வந்து அடுத்த கட்டம் அவரால் வந்து ஒரு வேற ஒரு பொருள் பற்றி பேசவே முடியல. ரெண்டாவது, இன்றைக்கி அவருக்கு இருக்கிற பெரிய நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரால் பாஜகவை வந்து கேள்வி கூட கேட்க முடியாது நேரடியாக, அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜனங்களுடைய எஸ்டிமேட். இன்றைக்கி வந்து ஒரு சொல்கிறாரு, நான் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பேன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறாரு. அது மறுநாள் வந்து அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு போகிறார். அதை வந்து இவரால் வந்து மறுத்து பேச முடியல. இன்றைக்கி வந்து இந்த வாக்காளர் பட்டியலுடைய கோளாறுகள் இருக்குது. இந்த கோளாறுகள் வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, நீ ஆதார் கார்டை வாங்கு, பதிவு பண்ண. அதை பற்றி ஒரு கருத்து சொல்லக்கூட இவர் தயாராக இல்லை. அதை மாதிரி அநேக விஷயங்களில் வந்து தமிழ்நாட்டினுடைய நேரடியான வளர்ச்சி முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்தால் கூட அது பாஜகவை காயப்படுத்தும்னா அதை பற்றி அவர் பேச தயாராக. ஸோ இன்றைக்கி ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் நம்ம ஊரில் மட்டும் இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் அட்மிஷன் போடலை. 25% சீட்ஸை வந்து ஆல் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் தர மாட்டேங்கிறாங்க. 2 வருஷம் அந்த ஸ்கூல்ஸுக்கு பணம் கொடுக்கல, அவங்க அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்க. இதை கூட வந்து அவர் கண்டிக்க தயாராக இல்லையே. அப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மக்கள் வந்து ஒரு பெரிய லீடர்னு எடுத்துக்குவாங்களா? அந்த லீடர்ஷிப் வந்துருச்சு அவருக்கு. ஸோ அது வந்து அவர் அந்த லீடர்ஷிப்பை வந்து இன்னும் எனக்கு வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரலங்கிறது தான் என்னுடைய எஸ்டிமேட். இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுது எலெக்ஷன் வரைக்கும். அதுக்காக வேண்டி அவங்க எல்லாருமா சேர்ந்து அவரை வச்சுருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்குள்ள அவங்களுக்கு ஒரு செட்பேக் வந்துன்னு வச்சுங்க, அதுக்கு பிறகு அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னன்னு நினைக்கிறீங்க? வில் த பார்ட்டி சர்வைவ்? ரெண்டாவது, இந்த பிஜேபியினுடைய கேம் பிளான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காங்கிரஸ் மாதிரி இல்லை. நான் ஒரு சின்ன சம்பவம் கிட்ட சொல்கிறேன். எம்ஜிஆர் இறந்து போனார்.
ஜெயலலிதா அண்டு ஜானகி 2 அணியாக பிரிஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து சப்ஸ்டான்ஷியல் நம்பர் காங்கிரஸ் எம்எல்ஏஸ். ஆர்.எம். வீரப்பன் வந்து எங்கிட்ட பேசி எப்படியாவது ஜானகி அம்மாவை சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாரு. ஜானகி அம்மா வந்து ஆர்விகிட்ட போய் பேசிட்டாங்க. ஆர் வெங்கட்ராமன்கிட்ட போய் பேசிட்டாங்க. ஜெயலலிதாவுடைய குரூப் இருக்குல்ல, அவங்க திருநாவுக்கரசு, KKSR இவங்க வந்து தலைவர் மூப்பனாரை வந்து பார்த்துட்டாங்க. மூப்பனாருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து ஜெயலலிதா தான் அடுத்த ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆர்வி கூட இருக்கிற ஒரு ஸ்மால் குரூப் வந்து ஜானகி அம்மாவை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாள் ஆர்வி வந்து கூப்பிட விட்டார். திண்டிவன ராமமூர்த்தி, சிங்காரவேல் அடிவேல் எம்பி தஞ்சாவூர்காரரு, ஏஜி சுப்பராமன், அருணாச்சலம், நான் 5 பேர் போனோம். அவர் சொன்னார், எப்பா இது வந்து நீங்கள் யோசித்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, இதை வந்து நீங்கள் என்னமோ எனக்கும் மூப்பனாருக்குள்ள சண்டையாக நினைக்காதீங்கப்பா. நீங்கள் இந்த ஜானகி கூட நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ உங்கள் கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துடும், நீங்கள் வந்து 10 பேர் இங்கே மந்திரி ஆயிடலாம், அந்த அம்மா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டா, அதுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் வந்து ரிவைவலுக்கு சான்ஸ் வந்துடும்ப்பா. நீங்கள் இப்போ ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணி உட்கார வச்சிங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு எங்கேப்பா ஸ்பேஸ் இருக்குன்னு கேட்டார். எவ்வளோ வந்து கரெக்டான அசஸ்மெண்ட் பாருங்க. பட் அதை வந்து அன்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணலை. அன்னைக்கு ராஜீவ்காந்தி ஓப்பன்லி சப்போர்ட்டடு ஜெயலலிதா. அதுக்கு பிறகு ஜெயலலிதா வித் தட் சப்போர்ட் வந்து எம்ஜிஆரே வருத்தப்படக்கூடிய அளவுக்குலாம் நடந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு த லாங் ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு வந்து பிஜேபி அந்த தவறுகளெல்லாம் செய்யாது. பிஜேபிக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் ஒரு ஐலண்ட், ஒரு தீவு மாதிரி நிற்குது இந்தியாவில். இவங்களுடைய ஃபுட் ஹோல்டே வரல. இவங்க அதுக்காண்டி பல ஸ்ட்ராட்டஜி அவங்க பிளான் பண்ணுறாங்க. தே ஆர் பிளானிங் சோ மெனி ஸ்ட்ராட்டஜிஸ் கால் கொள்றதுக்கு. அதில் வந்து ஒரே வழி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கணும்னா ஏடிஎம்கே ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபார் கிராபிங். அவங்க காங்கிரஸை வந்து பிடிக்க முடியாது, திமுகவை பிடிக்க முடியாது, கம்யூனிஸ்டுகளை பிடிக்க முடியாது. ஆனால் ஏடிஎம்கே இஸ் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு கணிசமான ஓட் பேங்க்கும் இருக்குது, கணிசமான கேடரும் இருக்கான். அந்த பார்ட்டியை அப்படியே எடுக்கணும்னு எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரிசாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நவீன் பட்நாயக்குடைய கட்சி அப்படியே வந்து போய் அந்த இடத்துல பிஜேபி வந்ததோ அந்த சூழ்நிலைக்கு தான் வர்றாங்க. ஸோ இதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து எடப்பாடி வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை உள்ள தலைவரா, அதெல்லாம் கேள்விக்குறி. தென் மாவட்டங்கள் வந்து எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? வந்து இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பெல்ட்டில் வந்து சரி, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் இந்த பகுதியில் சரி, வட பகுதியில் கூட வந்து நீங்கள் வந்து ஓரளவு ராமதாஸுடைய அலையன்ஸ், டாக்டர் ராமதாஸ் அலையன்ஸ் வந்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. தென் தமிழ்நாட்டில் என்ன செய்வாங்க? இவங்க எல்லாரையும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, இவங்க வந்து தே சிம்பலைஸ் எ மேஜர் சோசியல் ஃபோர்ஸ். பிஜேபியோட அலையன்ஸ் போது இவங்களாம் உள்ளே வந்துடுறாங்க. பிஜேபிக்கு அந்த கம்யூனிட்டிக்கு என்ன கனெக்ஷன் வருது? இல்லை, என்ன வந்தாலும் இப்போ டிடிவி தினகரன், சசிகலாலாம் உள்ளே வந்துடுவாங்கல்ல. அவங்க வந்து அங்கே வந்து பிஜேபி நிற்கிற இடத்துல பிஜேபிக்கு போடுவாங்க, ஏடிஎம்கே நிற்கிற இடத்துல ஏடிஎம்கேக்கு போடுவாங்களா? ஏடிஎம்கேக்கு வந்து அவங்க வந்து நம்ம கட்சியில் நம்ம கையில் இருந்த கட்சியெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆஸ் லாங் அஸ் ஜெயலலிதா வாஸ் அலைவ், இந்த பார்ட்டியினுடைய டாப் லீடர் கமாண்ட் வந்து அவங்க கம்யூனிட்டியில் இருந்தது. இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அன் இஷ்யூ. 2026 தேர்தல் நெருங்க பல ஆச்சரியங்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்தால் நிச்சயமாக இந்த அணி ஜெயிச்சிடும். இந்த அலையன்ஸ் வந்து கோஹசிவாக திமுக அலையன்ஸ் இருக்குதே, அதை வந்து அவர் எல்லாரையும் வந்து கன்வின்ஸாக ஹாப்பியாக வச்சு எலெக்ஷன் நடத்திட்டாருன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். அதை எதிர்கொள்ளக்கூடிய அணி அங்கே ஒன்றும் இல்லை. எங்கே ஓட் பேங்க் இருக்குது சொல்லுங்கள்? ஏடிஎம்கே நீங்களாக எங்கே ஓட் பேங்க்? வேர் தே வில் பி அடிஷன்ஸ். அதனால் வந்து நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்கல. திமுக அணியில் வந்து ஏதாவது வந்து ஒரு பிரேக் வந்தால்தான் நீங்கள் அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், அதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிஜேபி கூட்டாட்சின்னு சொல்கிற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டார். இது மாதிரி அறிவிப்புகள் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கான்னு? இல்லை, போகணும்ல, நம்பி. தமிழக அரசில் யாராவது பங்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நீங்கள் உட்பட? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த வாய்ப்பு வரும்போது தான் அதை பற்றி பேச முடியும். எலெக்ஷனுக்கு முன்னால் அதை பற்றி பேசுவது தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் தானேங்க சார். உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டி வந்துடுதுன்னா வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் அலையன்ஸ். அப்படி ஒரு நம்பர் வரலன்னு வச்சிங்களேன், அப்போ தென் தட் சிச்சுவேஷன் வில் எமர்ஜ் அண்ட் தட் வில் டிசைட்.
இப்போ அதை வந்து ஒரு கண்டிஷனாக வைக்கிறதுக்கு திமுக கூட்டணியில் எந்த கட்சியும் ரெடியாக இல்லை. அதுக்கு எங்களுக்கு அலையன்ஸ் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னா தான் கூட்டணின்னு சொல்வதற்கு காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியும் இதுவரை தயாராக இல்லை என்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற உண்மை தகவல். உண்மை உண்மை அதுதான் உண்மை. ஒரு அரசியல்வாதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 55 வருஷம் ஆச்சு சார் பாலிடிக்ஸில். ஒரே கட்சியில் இருந்திருக்கிறேன். அருமை. ஒரே உங்க கட்சிக்குள்ளேயே உள்ள அது 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 இன்டர்னலாக இன்டர்னல் தான். ஒரே கொடி கேட்டிங்களா. ஒரு கான்ட்ரவர்சிலையும் நான் மாட்டலை. நான் ஒரு ஸ்கேண்டலு, ஒரு கரப்ஷன் அல்லது வேறு மாதிரி ஒரு ஒரு மிஸ்பிஹேவியர், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் இப்படியே செயல் பண்ணணும். நான் ஒரு ஃப்ரம் எ மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி கம்யூனிட்டி. நான் நின்று ஜெயிச்ச இடத்துல 6000 ஓட்டுக்கிட கிடையாது என்னுடைய சமூகத்துக்கு. ஆனால் சமூக ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சதா சொல்ல முடியும். ஆமாம், அதான் எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்கிறேன். மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கும் சமூகத்தில் மரியாதையோடு இருக்கிறேன். ஸோ ஹாப்பி அபவுட் இட். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அரசியல் பயணம்? என்னுடைய அரசியல் பயணம் சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் என்னுடைய அதே சேம் சுச்சுவேஷனில் இன்னைக்கு ஒரு இளைஞன் இருந்தால் அவனுக்கு என்னால் என்ன மாதிரி சக்சீட் ஆக முடியாது. இப்போ 89 நான் நிற்கிறேன். அந்த எலெக்ஷன் தென்காசியில். அங்கே தான் மீனாட்சிபுரம் கன்வர்ஷன். பெரிய இந்து முன்னணியினுடைய ஆன்ஸ்லாட்டு வாஜ்பாயிலிருந்து அவ்வளோ பேரும் வந்தாங்க. இப்போ தலைவர் மூப்பனார்ட்ட போய் சொல்கிறாங்க எல்லாரும், பீட்டர் நல்ல கேண்டிடேட்டு, தோற்றக்கூடாது, அவர் தென்காசி தானங்க அந்த தொகுதி மீனாட்சிபுரம், அங்கே போய் அவரை இந்து முன்னணிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்க. தலைவர் மூப்பனார் கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா நீ இப்படி சொல்கிறாங்களே, நீ பக்கத்து தொகுதியில் போய் நில்ல அப்படின்னு. ஐயா நான் ஒரு காங்கிரஸ்காரன், என் காங்கிரஸ்காரனாக தான் நான் வளர்ந்துருக்கிறேன், மக்கள் என்னை அப்படி பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை அப்போ ஏடிஎம்கேயும் கூட்டணி கிடையாது, டிஎம்கேயும் கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி உன் தளபதி படி இருக்குப்பான்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் நான் தான் அதிக ஓட்டில் வச்சிருக்கேன் காங்கிரஸில். இன்னைக்கு அதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரவுண்டில் இல்லை. இன்னைக்கு என்னைய மாதிரி அதே மாதிரி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் உள்ளவன் ஒரு கேண்டிடேட் இன்னைக்கு ஒரு கேண்டிடேட்டை போய் வெற்றி வாய்ப்புலாம் இன்னைக்கு சாத்தியம் இல்லை. எனக்கு முதல்ல எலெக்ஷனுக்கு எனக்கு மொத்தமே செலவு 1,10,000 ரூபா. அந்த 1,10,000 ரூபாயில் கொண்டாந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நாள் கழித்து நிறைய காங்கிரஸ்காரங்க வீட்டில் மீதி பணம் இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு 17,000 18,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நினச்சி பார்க்க முடியுமா இன்னைக்கு? நான் கடைசி எலெக்ஷனில் நான் எலெக்ஷன் செலவழிச்சது சொல்லக்கூடாது, அது கோடிகள் ஆகிப்போச்சு. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடத்தணும்னா 7 கோடி ரூபா, 7 கோடி ரூபா குறைந்தது எலெக்ஷனே ஜெயிக்க முடியாது. ஜனங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் செலவு பண்ணால் தான் அவனுக்கே ஓட்டு போடணுங்கிற எண்ணமே வருது. அரசியல்வாதி எம்எல்ஏ கரப்ஷனாக இருந்த காலம் போய் மக்களே பணம் வாங்கிட்டு ஓட்டு போடணுங்கிற மனநிலைக்கு வந்தாச்சுல நிறைய இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல வந்தாச்சுல. அவங்க ஓட்டு போட தயாராக அந்த மாதிரி எலெக்ஷனில் எவ்வளோ நாள் இந்த டெமோக்ரஸியை நீங்கள் பாதுகாக்க முடியுங்கிறதெல்லாம் வரக்கூடிய தலைமுறைக்கு இருக்க பெரிய சேலஞ்ச். சார் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபா வேணும்னு கூட்டமாக கேட்குறீங்க. ஆனால் ஒரு முதல் காட்சி ஒரு படத்துக்கு 2,500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு அடிபுடியில் போகிறீங்க. இது எப்படி? இது ரெண்டும் டேலி ஆகுது, ரெண்டும் ஒரே செக்ஷன் தான். இது ரெண்டும் செய்கிறது ஒரே செக்ஷன் தான், இதையும் செய்யுது. கரெக்ட். அப்போ இந்த நிலைமையில் எதிர்கால அரசியலை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணும். இந்த நிலை மாற வாய்ப்பே எனக்கு தெரியல. அதாவது எல்லாரும் சொல்லுவான், கூட்டத்துக்கும் பணம் கொடுத்து தான் கூப்பிட வேண்டியிருக்கு, 300 ரூபா இல்லை ஓட்டு போடவும் பணம் கொடுத்தா அவனுக்கு, கொடி கட்டுறதுக்கும் பணம் கொடுத்து தான் கூட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு 40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோட கொடி நீங்கள் யார் கொடுத்தா போஸ்டர் ஓட்ட முடியும். இன்னைக்கு எதுவுமே பணம் தானே சார். பணம் இல்லாமல் இனிமேல் அரசியலே இல்லை. இந்த காலத்தில் சொல்லுவாங்க, காமராஜர் மாதிரி தலைவர் இல்லை, கக்கன் மாதிரி தலைவர் இல்லை, அண்ணா மாதிரி தலைவர் இல்லை. அதை மாதிரி வாக்காளர்கள் இருக்கணும்ல. காமராஜ் மாதிரி தலைவர் இருந்தால் வாக்காளர்கள் அப்போ வேற வாக்காளர்கள்ல, அந்த வாக்காளர்கள் இருக்க போய் தான் அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க. வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையும் உயர்வுன்னு சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட்டில் யார் டிசைட் பண்ணுற? மக்கள் தானே அந்த தரத்தை. அது ஒரு பெரிய சேலஞ்ச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.